மூணாவது யூனிட் பாருங்கள், 6th புக்கில் விகிதம் மற்றும் விகித சமம் இதை பார்க்க போகிறோம். விகிதம் அப்படின்னா ரேஷியோன்னு சொல்லுவோம். ஸோ ரேஷியோ அப்படின்னா நம்ம ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்கு இருக்கிற வேறுபாடு. ஸோ இங்கே ரேஷியோட டெஃபினிஷன் பாருங்கள். ஓர் அளவினை மற்றொரு அளவின் மடங்காக வெளிப்படுத்தி ஒப்பிடுவது விகிதம். ஸோ ஒரு அளவு இருக்குது, அதோட மடங்காக நான் வெளிப்படுத்துகிறேன் அப்படின்னா அதோட டேபிள் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ செகண்ட் டேபிளில் கொண்டு போகிறது இல்லை தேர்ட் டேபிளில் கொண்டு போகிறது. அப்போது 3/4 அப்படின்னா அதை நான் 3:4ன்னு சொல்லுவோம். தட் இஸ் த ரேஷியோ. 4ல் 3 பங்கு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த அளவை திருப்பி நான் அதோட மடங்காக மாற்றுறேன். தேர்ட் டேபிள்லேயே 1 டைம் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ 1 டைம் மல்டிபிள் பண்ணுறப்ப மேலேயும் நியூமரேட்டர் என்ன போடுறோமோ அதை டினாமினேட்டரே போடுவோம். ஸோ 3 1s are 3/4 1ஆல் பண்ணுறப்போ. அடுத்து செகண்ட் டேபிளில் பண்ணுறப்போ 3 2s are 6 கீழேயும் 4 2s are 8. இப்படி நான் மடங்காக எழுதுறது பேர் தான் விகிதம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு டெஃபினேஷன். இது ஒன்று நமக்கு தெரியல, இதை வச்சு பேஸ் பண்ணி சம்ம நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ ஒப்பிட்டு பார்க்குறது. இங்கே பார்த்தோன்னா நம்ம இந்த சம்ம சொன்னது தான். தண்ணீர் குவளைகள் அல்லது நபர்களின் எண்ணிக்கையை 1க்கு 2 பங்கு அப்படிங்கிறத 1:2 அப்படின்னு எழுதுவோம். 1:2ல் இருக்குது. ஒரு குவளை தண்ணீருக்கு 2 நபர்கள் ஒரு குவளை அரிசிக்கு என்ன சொல்கிறாங்க, 2 நபர்கள் சாப்பிடலாம். ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 பேர் சாப்பிடலாம். அதான் 1:2 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அது நம்ம அன்றாட லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணிக்கிற ஒரு வேர்டு தான். இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க, இதில் என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்னு பார்த்தோம்னா, ஒரே அலகுடைய 2 அளவுகளின் ஒப்பீடு விகிதமாகும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரே அலகுடைய 2 அளவுகளின் ஒப்பீடு. அதனால் ஒரே அலகு யூனிட்ஸ் ஒரே மாதிரி இருக்கணும் ரேஷியோவில். அப்போ கிலோமீட்டர் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நியூமரேட்டர் கிலோமீட்டர்னால் அந்த மீட்டர் மீட்டரை கூட இருக்கலாம், ஆனால் கிலோமீட்டரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போது டிஸ்டன்ஸ்னால் டிஸ்டன்ஸு, இதே லிட்டர்னால் லிட்டரு, அந்த ரேஷியோ. இப்போ டைம் மெஷர் பண்ணால் டைமே தான். அது டைமாக இருக்கலாம், செகண்ட்ஸாக இருக்கலாம், அதை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பட்டு டைம்னா டைமை பற்றி மெஷர்மெண்ட்டு ரேஷியோவாக இருக்கணும். லிட்டர்னால் லிட்டரை பற்றி இருக்கணும். மேலே கிலோமீட்டர் கொடுத்துட்டு கீழே லிட்டரை கொடுத்தா அது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் ஒரே அலகுடைய 2 அளவின் ஒப்பீட்டு விகிதம். இப்போ A, B என்ற என்பன ஒரே அலகுடைய 2 வெவ்வேறு அளவுகள் எனில் இவற்றின் விகிதம் ஒரே அலகு தான். அப்போ 2 அளவுகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை நம்ம எழுதலாம். எப்படி எழுதலாம்? A:B அப்படின்னு எழுதலாம்னு சொல்கிறாங்க. விகிதத்தை பின்னமாகவும் எழுதலாம். கண்டிப்பாக 1:2 அப்படிங்கிறதா 1/2ன்னு எழுதுகிறோம், பின்னமாக எழுதலாம். விகிதத்தை பெரும்பாலும் எளிய வடிவத்தில் எழுத வேண்டும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது விகிதங்களின் பண்புகள். இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்க போகிறோம். என்னென்ன பண்பு பார்த்தோம்னா, விகிதங்களுக்கு அலகு இல்லை அப்படின்னா, இப்போ விகிதங்களுக்கு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு கிலோமீட்டரில் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அப்படின்னு இருக்குது அப்படின்னா, நம்ம எழுதுகிறப்ப கிலோமீட்டரோ மீட்டரோ எந்த இடத்துலையும் நம்ம மென்ஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. 1:2ன்னு நம்பராக தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே நம்ம எந்த ஒரு யூனிட்ஸ்லையும் சொல்ல போகிறதில்ல, சொல்லவும் மாட்டோம். எண் மதிப்பு மட்டும் உண்டு அப்படிங்கிறாங்க. விகிதங்களுக்கு அலகு இல்லை, இது ஓர் எண் மதிப்பு. ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது கேட்பாங்க. இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. 8 கிலோமீட்டருக்கும் 4 கிலோமீட்டருக்கும் உள்ள விகிதம்னா 8:4ன்னு எழுதுவோம். இதை நம்ம கேன்சல் பண்ணோம், சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா இது 4th டேபிளில் 1 டைமு, இது தான் டைமு 2 டைமு. ஸோ 2:1 தான் எழுத முடியும். ரிமைனிங் கடைசியாக எழுதுகிறப்ப வேணால் நீங்கள் அதுவும் நம்ம சொல்ல போகிறது கிடையாது. இதோட விகிதம்னா விகிதத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டாலே அந்த யூனிட்டை பற்றி நம்ம பேச போகிறது கிடையாது. பட்டு இங்கே கவனிக்க வேண்டியது என்னென்னா, இதுவும் கிலோமீட்டராக இருக்கலாம், இல்லை மீட்டராக இருக்கலாம். டிஸ்டன்ஸ்னால் டிஸ்டன்ஸே இருக்கணும். அது இருந்துச்சுன்னா ஒரே அலகில் மாற்றிட்டு நம்ம விகிதத்தில் கொண்டு வரோம். அது ஒரு விஷயந்தான். அப்போ அடுத்த பாயிண்ட் பாருங்கள். விகிதங்களின் 2 அளவுகளும் ஒரே அலகுடையதாக இருக்க வேண்டும். அலகு இல்லை, நம்ம எழுதுகிறப்ப போட போகிறது கிடையாது. பட்டு ஒரே அலகாக மாற்றிக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்போ 4 கிலோமீட்டர் இந்த சம்மில் 4 கிலோமீட்டர் 400 மீட்டர். இப்போ 4 கிலோமீட்டர் 400 மீட்டர்னால் நம்ம 1 கிலோமீட்டர் எத்தனை மீட்டர் நமக்கு தெரியும்? 1000 மீட்டர்னு தெரியும். ஸோ நம்ம எப்பயுமே சின்னது கொண்டு போனால் பெஸ்ட்டு. ஏன்னா அப்படியே டேரெக்டாக மல்டிபிள் ஆகும். சின்னதுலேருந்து பெருசு கொண்டு வந்தீங்கன்னா டிவிஷனில் கொண்டு வருவோம். அதனால் நம்ம மல்டிபிளில் கொண்டு போகிறது பெஸ்ட்டு. இப்போ கிலோமீட்டரை மீட்டராக மாற்றிட்டோன்னா
1 கிலோமீட்டர் 1000னா 4 கிலோமீட்டர் நான் மீட்டராக மாற்றிடுறேன். ஸோ இதுவும் மீட்டராக மாறிடும், இதுவும் மீட்டராக இருக்குது. ஸோ மீட்டராக வச்சுட்டு நான் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை நான் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னால் அது விகிதத்தில் எழுத முடியும் அப்படிங்கிறாங்க. விகிதத்தில் ஒவ்வொரு எண்ணும் உறுப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒவ்வொரு எண்ணையும் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஒரு எலமெண்ட்டு உறுப்பு அப்படின்னு நம்ம சொல்லணுமா. விகிதத்தின் உறுப்புகளின் வரிசையை மாற்றி எழுத முடியாது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அது என்ன 2:1 நான் போய் 1:2ன்னு எழுதக்கூடாது. அப்போ ரேஷியோவே மாறிடுது. அவனே 2/1 விகிதம் அப்படின்னா நம்ம 1/2 எழுதக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ நமக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு. அடுத்தது பார்த்திங்கன்னா டேரெக்டாக சம்ஸ்குள்ளே போயிடலாம். இங்கே பாருங்கள், விகிதம் பற்றி நமக்கு தெரியும். விகிதம்னா ரேஷியோவில் எழுதுறது, அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு உள்ள மெஷர்மெண்ட்டு. இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க ஒரு சம்மு 20:5 என்ற 20:5 என்ற வீதத்தை சுருக்குக அப்படிங்கிறாங்க. இதை நான் 20/5ன்னு வச்சு சுருக்கினாலும் ஓகே, அப்படியே அடித்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படியே அடித்தோன்னா இதில் எது சின்ன எலமெண்ட்டோ ப்ரைம் நம்பரோ அதை வச்சு நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ 5 இருக்குன்னா நான் 5ஐயே 5th டேபிளில் 1 டைம் எடுக்கிறேன். இது எத்தனை டைம் வரும்? 4. அப்போ 4:1ன்னு எழுதிக்கலாம். இல்லைனா டிவைடட் பையில் போடணுன்னா 20/5ன்னு போட்டு இது 1 டைம் இது 4 டைமு திருப்பி 4:1ன்னு எழுத போகிறோம். அவ்வளோதான். இதுக்கு பேர் தான் சுருக்குக அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இந்த மாதிரி கொடுக்குற சம்மெல்லாம் இந்த மாதிரி தான் கேன்சல் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? 4:1 ஃபஸ்ட்டு சம்முக்கு இருக்கா? அடுத்தது பாருங்கள், 500 கிராம் 250 கிராமுக்கும் இடையே உள்ள விதத்தை எளிய வடிவில் காண்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்க்க வேண்டியது ஒரே அழகாக இருக்கான்னு பார்த்தோம். மேலே வெறும் நம்பர் தான், இங்கே வந்து கிராமு, இங்கேயும் கிராமு. ஸோ ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்போ 500:250 பையில் போடணுன்னு அவசியம் இல்லை. பையில் போட்டுட்டுக்கு நமக்கு ஸ்டெப் மார்க் எதுவும் இல்லை. ஸோ நம்ம அப்படியே வச்சு அப்படியே கேன்சல் பண்ணலாம். 0 கேன்சலு. இது 25னா 5th டேபிளில் 5 டைமு, இது 10 டைமு, இது 1 டைமு, இது 2 டைமு. அப்போ 2:1 அப்படிங்கிறதான் நம்மளோட ரேஷியோ. இதுதான் எளிய வடிவு. எளிய வடிவுனா நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், அவனை வந்து சுருக்கி கொண்டு வரோம். எந்த டேபிளில் டிவைட் ஆகுமோ கடைசியாக டிவைட் ஆகாத வரைக்கும் கொண்டு வரோம். அவ்வளோதான். அடுத்தது, மாதவியும் அன்புவும் 2 மேசைகள் முறையே ரூபாய் 750 ரூபாய் 900க்கு வாங்கினார்கள். அன்புவும் மாதவியும் வாங்கிய மேசைகளின் எளிய விகிதத்தை எளிய வடிவில் காண்க அப்படிங்கிறாங்க. இங்கேயும் 750ங்கிறது ருப்பீஸு, 900ங்கிறது 900ங்கிறது நம்பர் ருப்பீஸு. இதுவும் ருப்பீஸ், இதுவும் ருப்பீஸ். ஸோ அதை பார்க்கணும். அதை பார்த்ததுக்கப்புறம் அப்படியே டேரெக்டாக கேன்சல் பண்ணிக்கிறோம். ஸோ இது 5th டேபிளில் எத்தனை டைமு? 1 டைமு. ரிமைனிங் எத்தனை? 225 5 டைமு. இது 5th டேபிளில் 1 டைமு. ரிமைனிங் 4னா 8 டைமு. ஸோ இது 15 18 பார்த்தீங்கன்னா எந்த ப்ரைம் நம்பர்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக ஈவனாக ஆடு வருது 3rd டேபிளில் வரும். 3rd டேபிளில் இது 5 டைமு, இது 6 டைமு. இப்போ 5:6ங்கிறது இந்த கண்டினியூஸ் நம்பர் எப்பயுமே ஒரு ப்ரைமாக தான் இருக்கும். ஸோ 5:6ங்கிறது தான். ஓகே, நான் இங்கே போட்டுட்டேன். பட் இங்கே என்ன கொஷினுங்கிறத பார்த்துடலாம். என்ன கொடுத்துருக்காங்க? அன்பும் மதையும் வாங்கிய மேசைகளின் விலைகளின் விகிதத்தை எளிய வடிவில் காண்க. மாற்றி கொடுத்துருக்காங்க. லிசன் பண்ணணும், கண்டிப்பாக லிசன் பண்ணணும். இந்த மாதிரி தான் நமக்கு கொஷின் கேட்பாங்க. ஏன்னா நமக்கு 2:1 நமக்கு வந்து ஆன்சர் என்ன 5:6 வந்துச்சு. 5:6 வந்துச்சு. நான் என்ன பண்ணிவிட்டு டேரெக்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிறதுக்காக மாதவி அன்புன்னு போட்டோம். பட் கொஷின்லேயும் நம்ம படிக்கிற விஷயங்கள் இதுதான். இதை தான் மாற்றி கேட்பாங்க. இப்படி தான் கொஷின்ஸ் வரும். 5:6 ஆன்சரில் இருக்கும், 6:5 ஆன்சரில் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நமக்கு ட்விஸ்ட்டு கண்டிப்பாக வைப்பாங்க. இது மாதிரி நிறைய சம்மு வருது. நம்ம பாட்டுக்கு ஆன்சர் பண்ணிடுவோம். பட் அங்கே என்ன விச் இஸ் நாட்டு அப்படிங்கிற ஒரு கொஷின் நெகட்டிவ் கொஷினாக வரும். அதே மாதிரி நம்மளை ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு போட்டதை திருப்பி போடுற மாதிரி கேட்டுருவாங்க. அப்போ அன்பு மாதவினா அன்பை ஃபஸ்ட்டு முன்னாடி போட்டுக்கிறோம், மாதவியை பின்னாடி போட்டுக்கிறோம். அவ்வளோதான். அப்படியே வச்சு கூட கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்ம கொஷின் நல்லா படிக்கணும். நம்ம டேரெக்டாக எக்ஸ்ப்ளனேஷனு அப்படியே கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், கோடிட்ட இடங்கள் இருப்புகளை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் ருப்பீஸு, இந்த இடத்துல ருப்பீஸு. அப்படியே 3:5ங்கிறது இது ஆக்சுவலாக என்னது, இதுவும் ப்ரைம் நம்பர், இதுவும் ப்ரைம் நம்பர். இது நம்மளால் சுருக்க முடியாது எளிய வடிவு. ஸோ 3:5 தான். இது மீட்டரு, இது மீட்டரில் இருக்குது, இது சென்டிமீட்டரில் இருக்குது. மீட்டர் சென்டிமீட்டருக்கு வரும். மீட்டர் சென்டிமீட்டர்னால் 1 மீட்டர் டேஷ் சென்டிமீட்டர் 100 சென்டிமீட்டர். அப்போ இங்கே 3 மீட்டர், அப்போ 300 சென்டிமீட்டராக இருக்கும். அப்போ 300 சென்டிமீட்டருக்கும் 200 சென்டிமீட்டருக்கும் பார்க்குறோம்.
2 0 கேன்சல் 3:2ன்னு வரும் இந்த ஆன்சர். ஸோ இது மாதிரி நீங்கள் போட்டுக்கலாமா? அடுத்தது பார்த்திங்கன்னா கிலோமீட்டர் மீட்டர். கிலோமீட்டர் மீட்டர்னால் இங்கே கிலோமீட்டரில் இருக்குது, இங்கே மீட்டரில் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், கிலோமீட்டர் மீட்டராக மாத்திரம் தான் பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம பெரியவனை சின்னவனை கொண்டு போகிறப்போ நம்ம மல்டிபிள் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ 1 கிலோமீட்டர் 1000 மீட்டர், அப்போ 5 கிலோமீட்டர் 5000 மீட்டர் ஈஸியாக பண்ணிக்கலாம். இதே நான் இந்த மீட்டர் கிலோமீட்டராக மாற்றணும்னா டிவைட் பண்ணணும் 1000ஆல், அப்போ பாயிண்டில் வரும். இது நமக்கு ரிஸ்க்கு. ஸோ மல்டிபிள் பண்ணிக்கிட்டோம். பெரிய எலமெண்ட்டை சின்ன எலமெண்ட்டாக கொண்டு போங்க, அவ்வளோதான் கான்செப்ட். மீட்டரில் இருக்கானா இவனையும் மீட்டரில் கொண்டு வாங்க, சென்டிமீட்டரில் இருந்தாங்கன்னா எல்லாத்தையும் சென்டிமீட்டரில் கொண்டு வாங்க, அவ்வளோதான். யார் ஸ்மாலஸ்ட் வேல்யூ அவனை கூட்டிகிட்டு வந்துடும். அப்போ 5 கிலோமீட்டர்னால் 5000 வருமா, இங்கே 400 மீட்டர், ரெண்டும் ஒரே சேம் அளவு வந்துருச்சு. ஸோ 0 0 கேன்சலு. இப்போ இது 4th டேபிள்லேயே டேரெக்டாக போகுமா, 4th டேபிளில் இல்லை செகண்ட் டேபிளில் போங்க. செகண்ட் டேபிளில் 2 டைம் இது 2 2s are 4 5, அப்போ 25:2 தான் வருது. இது சேம் டேபிளில் டிவைட் ஆகாது. ஸோ 25:2 தான் ரேஷியோ. ஓகேங்களா? ஸோ அடுத்தது 75 பைசா. 75 பைசே ₹2. நம்ம என்ன சொன்னோம், இப்போ சின்ன எலமெண்ட்டு கொண்டு வரணும்னு சொன்னோம். அப்போ ருப்பீஸை தான் நான் பைசாவை கொண்டு வரப்போகிறேன். ஸோ 1 rupees how many பைசே, 100 பைசே. அப்போ 2 rupeeனா 200 பைசே. அப்போ 75:200 பைசே. இவனை கேன்சல் பண்ணி வரவன் தான் ரேஷியோ. ஸோ கொஷினில் திருப்பி எதில் ஃபஸ்ட்டு எது கொடுத்துருக்காங்க, செகண்ட் எது கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறோம். நேம் கொடுத்தாங்கன்னா தான் மாற்றி கொடுக்குற மாதிரி ட்விஸ்ட்டாக கொடுப்பாங்க. ஸோ ஓகேங்களா? சரியாக தவறால செக் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க, அதை நம்ம போட்டுக்கலாம். இந்த எளிய வடிய சமலாம் பாருங்கள், அப்படியே விகிதங்களுக்கு எளிய வடினா கேன்சல் பண்ணி பார்க்குறோம். இது எந்த டேபிளில் வரும், சேம் 5th டேபிளில் இது 3 டைமு, இது 4 டைமு. இது பார்த்திங்கன்னா செகண்ட் டேபிள்லேருந்தே போய்க்கலாம். செகண்ட் டேபிள் எத்தனை டைமு, 1 2s are 2 6, இது 1 2, திருப்பி 8 டைமு, இது 6 டைமு, இது 4 டைமு, இது 2 டைமு, இது 2 டைமு, இது 1 டைமு. அப்போ 2:1ங்கிறது ரேஷியோ. என்ன கேட்டால் மினிமம் நம்பர்லேருந்து போனால் பிரச்சனை இல்லை, ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போகலாம். பெரிய டேபிள்னால் அது எந்த டேபிள் வரும்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. வராது, சேம் டேபிளில் வராது. 24 36 இருந்துச்சுன்னா தான் செகண்ட் 12th டேபிளில் வரும். இல்லைன்னா 4th டேபிளில் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா 7:15. 7 15, 7ங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர், 15 இது ரெண்டு சேம் டேபிளில் வராது. ஸோ அது அப்படியே தான் ஆன்சர் வரும். இது 12:27. இது 3rd டேபிளில் இது 4 டைமு 8 டைமு, இது 1 டைமு, இது 2 டைமு அப்படின்னு வரும். ஸோ இந்த மாதிரி ரேஷியோவில் பெரிய நம்பர் தான் கொடுப்பாங்க, சின்ன நம்பர் கொடுக்க மாட்டாங்க. அடுத்த சம் வந்து அகிலன் 1 மணி நேரத்தில், அகிலன் இருக்காங்க, அகிலன் 1 மணி நேரத்தில் 10 கிலோமீட்டர் நடக்கிறான். ஓகே, 10 கிலோமீட்டர் நடந்துட்டான். செல்வி என்ன பண்ணுறாங்க, செல்வி இப்படி போட்டுக்கிறேன், 10 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. செல்வி என்ன பண்ணுறாங்க, 1 மணி நேரத்தில் 6 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. ஓகே, எனில் அகிலன் மற்றும் செல்வி நடந்த தொலைவுகளுக்கு இடையே உள்ள விகிதத்தை எளிய வடிவில் காண்க. இப்போ 2 பேருமே ஒரே கிலோமீட்டர் தான் நடக்கிறாங்க. அப்போ அகிலன் மற்றும் செல்வி நடந்த தொலைவுகளுக்கு இடையே உள்ள விகிதம்னா அவங்களோட தொலைவோட விகிதம் தான் கேட்குறாங்க. ஸோ இதை அப்படியே டேரெக்டாக ரேஷியோவில் போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு யாரை போட்டிருக்காங்க, அகிலன் தான் கேட்டிருக்காங்க, அகிலன் மற்றும் செல்வி. அப்போ அகிலன் மற்றும் செல்வினா 10 இது கிலோமீட்டரில் தான் இருக்குது, இது கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸோ 10/6ன்னு போட்டுக்குவோம். இதை கேன்சல் பண்ணிக்கிறோம். இது 5 டைமு, இது 3 டைமு, 5:3ன்னு வரும். ஓகேங்களா? அடுத்தது ஒரு மிதிவண்டியின் நிறுத்த கட்டணம் ₹5. மேலும் ஒரு இருசக்கர மோட்டார் வாகனத்தின் நிறுத்த கட்டணம் ₹15. மிதிவண்டி மற்றும் இருசக்கர மோட்டார் வாகன நிறுத்த கட்டணங்களுக்கு இடையே உள்ள விகிதம் அப்படின்ட்டாங்க. மிதிவண்டிக்கு வந்து சைக்கிளுக்கு வந்து ₹5, அது ருப்பீஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பைக்குக்கு வந்து ₹15. அதோட ரேஷியோ சொல்லுங்கிறாங்க. அப்போ அவ்வளோதான், டேரெக்டாக ரேஷியோ போட்டுக்கணும். இது 1 டைமு, இது 3 டைம், 1:3 அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு மிதிவண்டின்னு கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் பார்க்கணும். மிதிவண்டி மற்றும் மோட்டார் சாகனம், மிதிவண்டி வேல்யூ ஃபஸ்ட்டு எழுதணும், மோட்டார் சாகனம் எடுத்த 2வது எழுதுகிறோம். இதை மாற்றி கொடுத்தா நம்ம மாற்றி போடுறோம். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கலாமா? அடுத்து பாருங்கள், ஒரு வகுப்பில் 50 மாணாக்கர்களில் 30 பேர் மாணவர்கள் எனில், ஒரு வகுப்பில் உள்ள 50 மாணாக்கர்கள் இருக்காங்கன்னா டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டோட்டல் வந்து 50, அதில் வந்து 30 பேர் பாய்ஸுங்கிறாங்க.
மாணவர்கள் எனில் மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் மாணவிகளின் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள விகிதம். அப்போ மாணவர்கள்னால் யார்? பாய்ஸு. மாணவிகள் எத்தனை? கேர்ள்ஸு. இப்போ 50 பேரில் 30 பேர் பையனுங்கன்னா கேர்ள்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க? மீதி தான் இருப்பாங்க. மீதி எத்தனை? 20 பேர். அப்போ பாய்ஸோட ரேஷியோவும் கேர்ள்ஸோட ரேஷியோவும் சொல்லு அப்படிங்கிறாங்க. இப்போ பாய்ஸ் 30னா கேர்ள்ஸ் வந்து 20. அதோட ரேஷியோ சொல்லுனா நான் சிம்பிளிஃபை பண்ணி 3:2ன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு அது. செகண்டு மாணவிகளின் ஒன்றை கொடுத்துட்டு இன்னொன்று கண்டுபிடிக்கிற மாதிரி மைனஸ் பண்ணி போட்டால் போதும். மாணவிகள் எண்ணிக்கைக்கும் மொத்த மாணவர்கள் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள விகிதம். மாணவிக்கு எத்தனை சொன்னோம்? 20 சொன்னோம். செகண்ட் சம்மு. மாணாக்கர்களின் எண்ணிக்கைன்னு டோட்டல். மாணாக்கர்களுங்கிறது டோட்டல் வந்து என்ன? 50. அப்போ அதோட ரேஷியோ என்னது? 2:5. அந்த மாதிரி போட்டுக்கலாமா? அடுத்து நீங்களே ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது பாருங்கள். ஒரு ரூபாய்க்கும் 20 பைசாவுக்கும் உள்ள விகிதம். ஒரு ரூபாய் எத்தனை நமக்கு பார்த்தோம்? ஒரு ரூபாய் 100 பைசே. சின்னதில் மாற்றிக்கணும்னு சொன்னோம். இது 20 பைசே. ஸோ எழுதுகிறப்போ கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த யூனிட்டை போட தேவையில்லை. அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? கேன்சல் தான் பண்ணுறோம். இது செகண்ட் டேபிளில் இது 5 டைமா? இது 1 டைம். 5:1. 5:1 ஆன்சர் இருக்கா? ஸோ இருக்குது. அவ்வளோதான். அடுத்தது 1 லிட்டருக்கு மில்லி லிட்டருக்கு. 1 லிட்டர் நம்ம எதில் மாற்றிக்கலாம்? 1 லிட்டரை எதில் மாற்றிக்கலாம்? மில்லி லிட்டரில் மாற்றிக்கிறோம். மில்லி லிட்டரில் 1000 மில்லி லிட்டர் போடுவோம். அப்போ 1 லிட்டர்னால் 1000 மில்லி லிட்டர். இங்கே 50 மில்லி லிட்டர். இப்போ ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ கேன்சல். 5th டேபிளில் இது 2 டைம் 20 இது 1 டைம் வருவானா? 20:1 இருக்குது. இருக்கா? 20:1 இருக்குது. ஸோ அந்த மாதிரி போட்டுக்கலாமா? ஸோ போட்டு பாருங்கள். இது பாருங்கள், ஒரு ஜன்னலின் நீள அகலங்கள் நீளம் வந்து 1 மீட்டர். அப்போ இந்த மீட்டர் சென்டிமீட்டர் மாற்ற தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். 1 மீட்டர் மற்றும் 70 சென்டிமீட்டர். 1 மீட்டர் 70 சென்டிமீட்டர். அப்போ 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர் 70 சென்டிமீட்டர். அவ்வளோதான். இது ரேஷியோவில் போட்டு கேன்சல் பண்ணுறீங்க. இது 10 7 கேன்சல் ஆகாது. ஸோ 10:7 தான் ஆன்சராக வரும். இருக்கா? இருக்குது. லாஸ்ட் ஆன்சர். அடுத்து முக்கோணம் மற்றும் செவ்வகங்களின் பக்கங்களின் எண்ணிக்கைக்கு இடையே உள்ள விகிதம். முக்கோணத்தில் எத்தனை பக்கம்? 3 பக்கம். செவ்வகத்துக்கு 4 பக்கம். அப்போ 3:4 தான் வருவோம். ஓகேவா? அப்புறம் அழகனின் வயது 50. ஓகே, அழகன்கிறவரோட வயது 50. அவரின் மகனின் வயது 10. மகனோட வயது 10. அழகன் மற்றும் அவரது மகனின் வயதுக்கான வித்தியாசம். அப்படியே டேரெக்டாக கேட்குறாங்க. அழகன் ஃபஸ்ட்டு, அடுத்தது மகனோட வயது. ஸோ 5:1. ஸோ நம்ம விகிதம் கேட்டாலே அப்படியே எழுதக்கூடாது, எளிய வடிவில் மாற்றி எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே டேரெக்டாகவும் கொடுத்துருக்காங்க. நம்ம எடுத்துக்க போகிறது என்னது? எளிய வடிவு தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? கொடுக்கலனாலும் எளிய வடிவு தான் எழுத போகிறோம். சரி, சமான விகிதங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். சமான விகிதம்னா ப்ரொபோஷனாலிட்டி. அது என்ன? ப்ரொபோஷனல் பார்த்துட்டோம். என்னது? ரேஷியோ பார்த்துட்டோம். அதை நம்ம முன்னாடியே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். என்னது? 1:2 அப்படிங்கிற ரேஷியோ. 1:2 இருக்குது அப்படின்னா 1/2ன்னு எழுதுகிறோம். இதோட மடங்காக நம்ம எழுதுவோம்ல, மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 அப்படின்னு நம்ம எழுதுவோம். இப்போ இதை நான் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 5th டேபிளில் போடுறேன்னு வச்சுக்கோங்க. 5/2 5s are 10. 5/10ங்கிறது இதோட சமான விகிதம். ஏன்னா இதை ரிமைனிங் கேன்சல் பண்ணிட்டா நான் எனக்கு என்ன வரும்? இவனை இது மாதிரி 5/10 1/2 என்னால் கொண்டு வர முடியும். 1/2 5/10 என்னால் கொண்டு வர முடியும். ஸோ ரிவர்ஸில் நம்ம என்னால் மாற்றி கொண்டு வரல. தட் இஸ் சமான விகிதங்கள் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ அதே மாதிரி அதோட மடங்காக நம்ம எழுதுறது. இங்கே பாருங்கள், செவ்வகம் ஒரு நீளம் இருக்குது. நீளம் 1 சென்டிமீட்டர், நீளம் 1 சென்டிமீட்டர் இருக்குது. அப்புறம் 2 சென்டிமீட்டர் இருக்குது. அப்புறம் 2ஓட மடங்கு 4 சென்டிமீட்டர். இது 2 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர். அதோட மடங்காக போயிட்டுருக்கா. அதுதான் அவங்க சொல்கிறாங்க சமான விகிதங்கள் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ என்னென்னா, இந்த பெரிய செவ்வகத்துக்குள்ளே நான் இதையும் கொண்டு வர முடியும், இதையும் கொண்டு வர முடியும். ஓகேங்களா? இது ரெண்டையும் இதில் என்னால் கொண்டு வர முடியும். இல்லைனா இதை இவனை ரெடியூஸாக என்னால் கட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா விகிதங்களை ஒப்பிடுதல். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. விகிதங்களை ஒப்பிடுதல்ங்கிறது ஜஸ்ட் நம்ம சம்மில் யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இப்போ 2:3 அப்படின்னு இருக்குது. அப்படின்னா 2:3னா 2/3ன்னு சொல்லுவோம் விகிதத்தில்.
இது 2 மடங்கில் இருக்குது, இது 3 மடங்கில் இருக்குது. அப்போ டோட்டலாக எத்தனை மடங்கில் இருக்குது மொத்தமாக அப்படின்னு பார்த்தோம்னா, மொத்தமாக எத்தனை மடங்கில் இருக்குது? 5 மடங்கில் இருக்குது. சரி, மடங்குங்க. மொத்தமாக எத்தனை? 5 பங்கு. அந்த 5 பங்கில் இது 2 பங்கு, இது 3 பங்கு. இது ஏங்கிறதா இருக்கட்டும், இது பிங்கிறதா இருக்கட்டும். ஸோ ஏங்கிறது 2 பங்கு. எதில் 2 பங்கு? 5இல் 2 பங்கு, 5இல் 2 பங்கு. பிங்கிறது என்னது? இது ஏ. பிங்கிறது என்னவாக இருக்கும்? 5இல் 3 பங்கு அப்படின்னு நம்மளால் ஒப்பிட்டு சொல்ல முடியுதா? இதுதான் ஒப்பிடுதல் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இதை வச்சு நம்ம சம்ஸ் நிறையா யூஸ் பண்ணுவோம். இதை வச்சு தான் பின்னாடி பெரிய பெரிய சம்ஸே வருது. ஓகே, அடுத்தது இங்கே பாருங்கள், சம் கொடுத்துருக்காங்க. குமரனிடம் ரூபாய் 600 உள்ளது. குமரன்ட்ட 600 ரூபா இருக்குது. ஓகே, அவர்கிட்ட எவ்வளோ இருக்குது? 600 ரூபா டோட்டலாக இருக்குது. அதனை விமலாவிற்கும் யாழினிக்கும், விமலா யாழினி எழுதிக்கிறோம். ஸோ விமலாவுக்கும் யாழினிக்கும் 2:3 என்ற விகிதத்தில் பகிர்ந்தளித்தார். விமலாவுக்கு 2 மடங்கு கொடுக்குறா, 2 பங்கு கொடுக்குறாங்க. யாருக்கு? இன்னொன்று யாழினிக்கு 3 பங்கு கொடுக்குறாங்க. இவரில் யாருக்கு அதிகமான தொகை கிடைக்கும், எவ்வளவு அப்படிங்கிறாங்க. இதில் யாருக்கு அதிகமான 2, 3 பார்த்தோன்னே நம்மளால் இவங்களுக்கு 3 அதிகம், 2ங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. அப்போ எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சொன்னது தான். மொத்தம் எத்தனை பங்கு? மொத்தம் எவ்வளவோ 600 ரூபாவை 2:3 கொடுத்துருக்காங்க. 2 பங்கு யாருக்கு? விமலாவுக்கும். யாழினிக்கு 3 பங்கு. அப்போ மொத்தம் எத்தனை பங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் பார்த்தீங்கன்னா 2 + 3 மொத்தம் எத்தனை பங்கு? 5 பங்கு. 5 பங்கு விமலாவுக்கு கொடுத்தது எவ்வளோ? விமலாவுக்கு எவ்வளோ கொடுத்துருப்பாங்க? 5இல் 2 பங்கு. அதில் டோட்டல் அமௌண்ட்டை நீங்கள் மல்டிபிள் பண்ணிக்கிறீங்க, அவ்வளோதான், 600. அப்போ எவ்வளோ கொடுத்துருப்பாங்க? டிவைட் பண்ணி பாருங்கள். இது 1 டைம், ரிமைனிங்கு 120 ருபீஸ் வருது. 120 வருது. 120 × 2 என்ன வரும்? 240. இது யார்? விமலாவுக்கு கொடுத்த பணம். ஒன்றை கண்டுபிடிச்சா போதும். விமலாவுக்கு கொடுத்த பணம் எவ்வளோ? 240. அப்போ விமலாவுக்கு 240 கொடுத்துருந்தாங்கன்னா, யார் இன்னொருத்த பொண்ணு யார்? யாழினி. யாழினிக்கு என்ன கொடுத்துருப்பாங்க? 600லேருந்து மைனஸ் பண்ணால் போதும். திருப்பி அதே மாதிரி கூட போட்டுக்கலாம். திருப்பி அதே மாதிரினா இங்கே பாருங்கள், சம்மிலே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இதை மைனஸ் பண்ணிக்கிறேன். 250 மைனஸ் பண்ணிடுங்க. 0. இங்கே என்ன ஒரு 10 4 போச்சுன்னா 6. இங்கே 5 5 2 போச்சுன்னா 3. 360 ரூபா கொடுத்துருப்பீங்க. அப்போ யாருக்கு என்ன கேட்டாங்க கொஷின்னு? என்ன கொஷின்னு? இருவரில் யாருக்கு அதிக தொகை? யாருக்கு அதிக தொகை? யாழினிக்கு. ஆனால் யாழினியை நம்ம அப்படியே ஒன்றை கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணிக்கலாம் டோட்டல் அமௌண்ட்லேருந்து. பட் இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஸ்பெசிஃபையாக சொல்லணுங்கிறது. இப்போ யாழினியை மட்டும் கண்டுபிடி அப்படின்னா, யாழினிக்கு டோட்டல் பங்கு இதே மாதிரி தான். டோட்டல் 5, அதில் 3 பங்கு, அதை 600 பேருக்குனால டைரெக்டாக கிடைக்கும். ஸோ இதை வச்சு அதிகமான அமௌண்ட்டு அந்த பொண்ணுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி சம்ஸ் தான் நீங்கள் எதிர்பார்க்கலாம். கேட்க வேண்டிய சம்ஸு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அடுத்தது பாருங்கள், சமான விகிதங்கள்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போ இங்கே பாருங்கள், 5:7, 21:15 சமான விகிதமாக அப்படின்னா, இதில் இருக்கிற பெரிய நம்பரை ரெடியூஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து ரெண்டுமே தேர்ட் டேபிளில் வரும். ஸோ தேர்ட் டேபிள் எத்தனை டைமு? 7 3 21, 5 15. இது 5:7, இது 7:5. ஸோ இது தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? 40ஐ 3:2 என்ற விகிதத்தில் பிரித்தால் கிடைக்கும் மிகப்பெரிய பங்கு 24 அப்படின்னு கேட்குறாங்க. 40ஐ அப்படின்னா 40ங்கிறத 3:2 பிரிச்சுட்டாங்களாம். 40ங்கிற தொகை. இப்போ மேலே பார்த்து அதே சம்மு. அப்போ டோட்டல் எத்தனை? 5 பங்கு. 5இல் 3 பங்கு 1, 5இல் 2 பங்கு 1. ரெண்டையும் 40ஆல் பெருக்கி பார்த்தா தெரிஞ்சு போயிடுது எதில் பெரிய பங்கு வருதுன்னு. இது எத்தனை வரும்? 8 5 40. இங்கேயும் 8 5 40 தான் வரும். அப்போ 8 3 24. இங்கே 8 2 16. ஆமாம், கண்டிப்பாக பெரிய பங்கு வந்து 24 தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இல்லை பெரிய பங்கு எதுன்னு கேட்கலாம் நம்மள்கிட்ட. அடுத்தது பார்த்தோம்னா, கீழ்காணும் விகிதங்களுக்கு 2 சமான விகிதங்களை எழுதுக அப்படிங்கிறாங்க. இப்போ கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. 2 சமான விகிதங்கள்லாம் ஒன்றும் இல்லை. 3:2 அப்படின்ட்டு இருக்குது. 3/2 எழுதுவோம். ஏதோ செகண்ட் டேபிள் நம்ம எடுத்து மல்டிபிள் பண்ணிக்கிறோம். 3 2s are 6, 2 2s are 4. திருப்பி அந்த 3/2 இதை செகண்டில் மல்டிபிள் பண்ணால் தேர்ட் டேபிளில் மல்டிபிள் பண்ணிங்க, அவ்வளோதான். தேர்ட் டேபிளில் மல்டிபிள் பண்ணால் 3 3s are 9, 3 2s are
6 அப்படின்னு என்னால் 2 பின்னமாக எழுத முடியல. அவனை திருப்பி சுருக்குனா எனக்கு அந்த 3:2 வரணும். அதுக்கு பேர் தான் என்னது சமான விகிதங்கள் அப்படிங்கிறாங்க. இந்த கொஷின் நமக்கு இது அந்த ஸ்டேட்மெண்ட் சம் தான் நமக்கு கேட்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுவும் அதே மாதிரி சம்ஸ், இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போட்டு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இது பாருங்கள், ஒரு குடும்பத்தில் மாத செலவுகளில் மளிகைக்கும் காய்கறிக்கும் ஆகும் செலவுகளின் விகிதம். ஸோ இதுவும் அதே மாதிரி தான், மளிகை செலவு காய்கறி செலவு ரேஷியோ கொடுத்துட்டாங்க. 3:2ன்ட்டாங்களாம், 3:2ன்ட்டாங்க. ஓகே, அப்போது ஒரு இவை இரண்டிற்கும் ஒரு மாதத்திற்கு 4000, ஒரு மாதத்துக்கு 4000 ஒதுக்குறாங்க. ஒதுக்கப்பட்டால் மளிகைக்கான செலவு என்ன? அப்போ மளிகை மட்டும் கேட்குறாங்க. அப்போ டோட்டல் கண்டுபிடிங்க. டோட்டல் எத்தனை? 3 + 2 5. இந்த ரேஷியோவை நம்ம என்ன பண்ணால் ஆட் பண்ணி டோட்டலு, அந்த டோட்டலில் மளிகை மட்டும் கேட்டால் 5ல் 3 பங்கு மளிகை, அதை 4000 பெருக்கிக்குங்க. அதை டோட்டலோட மல்டிப்ளை பண்ணிக்கணும், டோட்டல் அமௌண்ட்டோட. அப்போ தான் நமக்கு அமௌண்ட்டு கிடைக்கும். அவங்க என்ன கேட்டாங்க, மளிகையோட செலவு எவ்வளோ அப்படின்னா, செலவுன்னா அமௌண்ட்டை கேட்குறாங்க. அப்போ அமௌண்ட்டால் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ அமௌண்ட்டால் மல்டிப்ளை பண்ணி இது வந்து எத்தனை டைமு? 8 டைமா? 8 40 0. அப்போ 8 3 24, 2400 நான் மளிகைக்கு மட்டும் செலவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதே மாதிரி காய்கறின்னு கேட்டால் காய்கறியோட ரேஷியோ என்னது? 2. அப்போ 5ல் 2ன்னு போட்டுருவோமா? ஆகியவற்றை செலவு. அப்போ காய்கறி போட்டுருவீங்களா? போட்டு பாருங்கள். அப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா 63 சென்டிமீட்டர் நீளம் உள்ள ஒரு கூட்டு தொண்டை 63 சென்டிமீட்டர்னு அவனே கொடுத்துட்டான். டோட்டலு ஒரு நீளமுள்ள ஒரு கோட்டு துண்டை, ஒரு கோடு, ஒரு லென்த்தியான ஒரு ஸ்கேல் அளவுன்னு வச்சுக்கலாம். 3:4 என்ற விகிதத்தில் பிரிக்கிறேன். நான் அதை வந்து 3:4ன்னு நான் பிரிச்சுட்டேன். ஓகே, விகிதத்தில் பிரித்தால் கிடைக்கும் கோட்டு துணைகளின் நீளங்கள் கேட்குறாங்க. இது ரேஷியோங்கிறது ஒரு அளவு. இது 3 மடங்குன்னா அது 4 மடங்கு, இது 2 மடங்குன்னா அது 5 மடங்கு. பட் அது நாட் ஏ மெஷர்மெண்ட் கிடையாது. ஸோ அப்போ மெஷர்மெண்ட்டுன்னு கேட்குறப்ப அந்த டோட்டல் நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். இப்போ 3 இது வந்து ஏன்னு வச்சுக்கிறோம், இது பின்னு வச்சுக்கிறோம். மொத்தம் ரேஷியோ எத்தனைன்னு பார்க்குறோம். மொத்த ரேஷியோ எத்தனை? 3 4 7. அந்த 7ல் ஒரு பகுதி தான் 3. அப்போ அவனோட 63 போட்டு என்ன ஆன்சர் வரும்னு பாருங்கள். அடுத்தது அந்த 7ல் 4ங்கிறது இன்னொரு பகுதி, இன்னொரு மடங்கு. 4ங்கிற பங்குக்கு எவ்வளோ நீளம் கிடைக்கும், 3ங்கிற பங்குக்கு எவ்வளோ நீளம் கிடைக்கும். நம்ம சொல்லுவோம் தெரியுங்களா, 20% கவர் ஆகிருக்குது, 50% கவர், 100க்கு இவ்வளோ பர்சன்டேஜ்னா 1000க்கு எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சம்ஸ் எல்லாமே. ஸோ ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. டோட்டல் அமௌண்ட்டை வச்சு நம்ம டிவைட் பண்ணி ரிமைனிங் சொல்லிடுறோம். இப்போ இது என்னது ரெண்டுமே சேம், கீழே 63 7ங்கனால 2 சேம் டேபிள் தான் வரும். ஸோ ஒன்று நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா அதே தான் இந்த சைடும் கேன்சல் பண்ண போகிறோம். ஏன்னா டோட்டலோட தான் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ 7th டேபிள் எத்தனை டைமு? 9 டைம், 9 7 63. ஸோ 9 3 27. இதுவும் அதே 9 டைம், 9 4 36. அதோட நீளங்கள் வந்து நீளம்னு கேட்குறப்போ அந்த மெஷர்மெண்ட்டில் நம்ம சொல்லிடுறோம். 63ங்கிறது நமக்கு என்னது? சென்டிமீட்டர். இப்போ இவனும் சென்டிமீட்டர், அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த மாதிரி சம்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம், கேட்பாங்க. இப்போ அடுத்த சம் பாருங்கள். 2:3 மற்றும் 4:- என்ன கண்டுபிடிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு 2/3ன்னு போட்டுக்கலாம். இவன் என்ன எழுதலாம்? 4 அந்த ரேஷியோ கொஷின் மார்க்காகவே வச்சுக்கோங்க. பார்த்தாலே தெரியுது 2 வந்து என்னவா கன்வெர்ட் ஆகிட்டு 4னா அப்போ 2ஆல் தான் மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க. இப்போ கண்டிப்பாக இவனே எதில் மல்டிப்ளை பண்ணிப்பாங்க? 3 2 6 தான் மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க. அப்போ அதை கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லை இப்படி கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 2:3 அடுத்தது 4 கொஷின் மார்க்கா. அப்போ 2/3 ஈக்குவல் டு இது ப்ரொபோர்ஷனாலிட்டின்னு சொல்லுவோம். 2 விகிதம் கொடுத்தா கொஷின் மார்க்கா. இவனை இங்கே கூட்டிகிட்டு போயிடறோம். கொஷின் மார்க் என்றைக்குமே ஒரு சைடில் கொண்டு வந்துடுறோம். ஆர் பாக்ஸு இல்லைனா எக்ஸு எதை வேணாலும் நம்ம பேர் கொடுத்துக்கலாம். மற்ற 2 ஈக்குவலுக்கு அந்த சைடு கூட்டிகிட்டு போயிருங்க. இப்போ 4 × 2/3 அங்கே வந்துச்சுன்னா என்ன வரும்? 3/2ன்னு மாறும். 2/3ங்கிறது ஈக்குவலுக்கு அந்த சைடு போச்சுன்னா மல்டிப்பிளில் 3/2 தலைகீழாக மாறி போயிடும். அதை கரெக்டாக போட்டுக்கணும். அப்போ இது செகண்ட் டேபிளில் இது பெரிய சம்மில் இந்த மாதிரி தான் போட போகிறோம் நம்ம. செகண்ட் டேபிள் இது ஒரு டைமு, இது 4 வந்து 2 டைமு. ஸோ 2 3s are 6 அப்படின்னு வந்துடும் ஆன்சர்.
ஸோ அதோட மடங்கு நமக்கு தெரியலன்னா இதை பையில் போட்டு ஈக்குவலுக்கு அந்த சைடு போட்டுருங்க. இது நிறைய மெத்தடில் போடலாம். ஒவ்வொரு சம்மும் ஒரு மெத்தடு. ஒன்று பையில் வச்சு ஈக்குவல் பண்ணுங்கள். இல்லை அதுவும் இல்லைன்னா இன்னொரு மெத்தடையும் சொல்லிடுறேன். என்ன மெத்தடில் ஸ்டெப்ஸ் மாற்றி போடுறோம். இப்போ 2க்கு 3 மடங்கு அப்படின்னா 4க்கு எத்தனை மடங்குன்னு கேட்குறாங்களா? குறுக்கல் பெருக்கல் பண்ணிடுறோம். 2 × (= 4 × 3ன்னு வச்சுக்கோங்க. திருப்பி இந்த 2 இங்கே கூட்டிகிட்டு வந்துடுறோம். இல்லைனா அப்படியே கூட வச்சுக்கலாம். மல்டிப்ளிகேஷனில் அப்படியே கூட டிவைட் பண்ணலாம். இது 1 டைம், இது 2 டைம். ஸோ (?) வேல்யூ என்ன வரும்? 2 3s are 6ன்னு எழுதிக்கலாம். இந்த 3 மெத்தடில் எதை வேணாலும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? சரி, அடுத்தது இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்தது பாருங்கள், 12th சம்மு 1600ங்கிறது டோட்டல் அமௌண்ட். 1600 ஏ மற்றும் பிங்கிற நபர்களுக்கு போன பார்த்த சம்மு தான். 3:5ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ டோட்டல் எத்தனை வரும்? 8 வரும். 8ல் 3 மடங்கு ஏ, 3 பங்கு ஏ, 5 பங்கு யார்? பி. இப்போ என்ன கேட்குறாங்க? பிரித்து கொடுத்தால், இப்படி பிரித்து கொடுத்தா பிக்கு கிடைக்கும் செலவு என்னங்க? பின்னா பியை மட்டும் பாருங்கள். பி யார்? நமக்கு செகண்ட் வரவன். அப்போ செகண்ட் யார்? 5. எத்தனையில் 5? 8ல் 5. டோட்டலில் 8 பங்கில் 5 பங்கு. அதை 1600ல் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் போட்டுக்கோங்க. ஓகேவா? எது டைமு? 2 டைமு 0. அப்போ 2 10 1000. 1000ன்னு இருக்கான்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கலாமா? ஓகே, அடுத்தது பாருங்கள், விகித சமம். விகித சமம் அப்படிங்கிறாங்க. என்ன பார்த்தோம்? அதே தான் பார்த்தோம். எதுக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுக்குறாங்க, அவ்வளோதான். இப்போ போட்ட எல்லா விஷயங்களும் அது என்ன அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு ரேஷியோ இருக்குது, A:B. இன்னொரு ரேஷியோ இருப்பாங்க, C:D. இன்னொன்று வேறு டோட்டலாக. இதை தான் நம்ம இன்ன வரைக்கும் பார்த்தோம். இங்கே ஒரு 2 நம்பர், இங்கே ஒரு 2 நம்பர். இது எப்படி எழுதலாம்? A/Bன்னு எழுதுவோம். இது எப்படி எழுதலாம்? C/Dன்னு எழுதுவோம். இதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ இது எப்படி ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு நம்ம செக் பண்ணோன்னா, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரும் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண வர ஆன்சரும் ஈக்குவலாக இருந்தால் அது விகித சமம்னு அர்த்தம். அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. பாருங்க, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? 2 விகிதங்கள் A/B, C/D இருந்தால் விகித சமம் எனப்படும். இதனை A:B ப்ரொபோர்ஷனாலிட்டி, C:Dன்னு எழுதலாம் என குறிப்பிடும். மேலும் இதனை A:B விகித சமம், அதை விகித சமம் தமிழில் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது இதோட விதி. இப்போ நான் சொன்னது விகித சமன் விதி அப்படின்னா, இந்த ரேஷியோவை இப்படி மல்டிபிள் பண்ணி வர வேல்யூ ஈக்குவலாக இருக்கணும். இதுக்கு பேர் என்னன்னா கோடி உறுப்புகள் அப்படிங்கிறாங்க. ADA தான் கோடி உறுப்புகள். இந்த லாஸ்ட் நம்பர் இதை நம்ம இப்படி எழுதலாமா? A:B, C:Dன்னு இருக்கா? கோடி உறுப்புனா கடைசி உறுப்புகள் பாருங்கள். AD கடைசியாக தானே இருக்குது, கோடியில் இருக்குது, தெருக்கோடியில் இருக்குங்கிற மாதிரி கோடி உறுப்புகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, கோடி உறுப்புகள்னால் கடைசியில் இருக்கிற உறுப்புகள். இந்த BC ஒன்று இப்படி போட்டிங்கன்னா, பையில் போட்டோன்னா A/B C/Dன்னு எழுதணும்னா, இப்படி மல்டிப்ளை பண்ணுறப்ப அது எது கோடி உறுப்புகள் எது நடு உறுப்புகள்னு தெரியாது. பட் இப்படி போட்டு சொல்லி பாருங்கள், கடைசி 2 மல்டிப்ளிகேஷன் தான் இவன் ரெண்டும். அப்போ இதுதான் கோடி உறுப்புகள். இது பேர் என்னென்னா கோடி உறுப்புகள். சென்ட்ரல் இருக்கிறவன் யார்? சென்ட்ரல் இருக்கிறவன் நடு உறுப்புகள். அவ்வளோதான். புரியுதுங்களா? ஸோ இது விகித சமங்களின் குறுக்கு பெருக்கல். ஒன்று இப்படி போட்டு பண்ணிங்கன்னா, இப்படி லாஸ்ட் 2ஐயும் மல்டி பண்ணுறீங்க, நடுவில் 2ஐயும் மல்டி பண்ணுறீங்க. இல்லை எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா ரேஷியோவில் போட்டிங்கன்னா இப்படி கிராஸாக மல்டி பண்ணிக்கிறீங்க. இந்த இதை மறந்துடக்கூடாது. லாஸ்ட் 2 நடுவில் 2 மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ரெண்டுமே ஒன்று தான். சமக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கிறோம். அடுத்தது அப்போ இங்கே கேட்டிருக்காங்க, விகித சம விதியை பயன்படுத்தி 3:2 ப்ரொபோர்ஷனாலிட்டி 30:20 விகித சமம் என்ன ஆராய்கின்றாங்க. அப்போ விகித சமம் என்ன ஆராய்னா, லாஸ்ட் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 3 × 20 2 6 60 ஈக்குவல் டு இந்த நடு 2ஐயும் மல்டி பண்ணிங்க. 2 3 6 60 ஈக்குவலாக இருக்கா? ஸோ இது விகித சமம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அப்புறம் அதே மாதிரி சம்ஸ் வரும். அடுத்தது ஓரலகு முறை. ஓரலகு முறைனா ஒன்றும் இல்லை, எல்லாமே 10க்கு இவ்வளோ வாங்கியிருக்கேன், 5க்கு இவ்வளோ வாங்கியிருக்கேம்பாங்க. அப்புறம் 1க்கு சொல்லு, ஒரு அலகுக்கு சொல்லி மாற்றி நம்ம கண்டுபிடிப்போம். அந்த மாதிரி போட்டுக்கலாம், நம்ம டைரெக்டாகவும் போட்டுக்கலாம். இதில் இருக்க சம்ஸாக இப்போ பார்க்க போகிறோம். இதுலேருந்து கொஷின்ஸ் வரும். அது என்ன ஓரலகு முறைனா,
ஒரு யூனிட்டுக்கு நம்ம மாற்றிட்டு எந்த வேல்யூ கொடுத்தாலும் அது ஒரு யூனிட்டுக்கு சிங்கிள் யூனிட்டுக்கு ஒரு பொருளோட விலைக்கு ஒரு மேஜையோட விலைக்கு அப்படி நம்ம ஒரு அலகுக்கு கொண்டு வந்து மாற்றிட்டு அவங்க எத்தனை கேட்குறாங்களோ அதோட மல்டிபிள் பண்ணுறது ஒரு மெத்தடு. அதுவும் ஈஸியான மெத்தடு தான். இப்போ இங்கே ஒரு சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கேருந்து சம் ஸ்டார்ட் ஆகுது. பாரி 5 இறகு பந்துகளை ஒரு விளையாட்டு பொருட்கள் விற்கும் கடையில் வாங்க விரும்புகிறான். பாரி வந்து 5 இறகு பந்துகளை வந்து வாங்குறாராம். ஒரு பெட்டியில் 12 பந்துகள் இருக்கான். 12 பந்துகளின் விலை 180 எனில் பாரி 5 பந்துகளை வாங்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும்ங்கிறாங்க. அப்போ இதை வந்து ஓரளவு முறையை ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதுலேயும் ஈஸி மெத்தட் இருந்துச்சுன்னா ஈஸியாக போட்டுக்கலாம். ஓரளவில் மாத்திரம் இதில் வகுத்தல் பெருக்கலுக்கு தான் வேலையே. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு பெட்டி பந்துகளின் விலை வந்து ஒரு பெட்டியில் 180 ரூபா. அந்த ஒரு பெட்டியில் எத்தனை பந்துகள் இருக்கும்? 12 பந்துகள். அப்போ 12 பந்துகளோட விலை 180. அப்போ ஒரு பந்தோட விலை என்னது? 180/12. அதை சால்வ் பண்ணால் 15 கிடைக்குது. அப்போ என்ன கேட்குறாங்க? 5 பந்துகளின் விலை. 5 பந்துகளோட விலை எவ்வளோ அப்படின்னா, ஒரு பந்தோட விலை வந்துருச்சா, அந்த ஒரு பந்தோட விலையோட 5 பந்துகளை பெருக்கி வர வேல்யூ தான் நம்மளோட ஆன்சர். இந்த மாதிரி எதை கொடுத்தாலும் ஒரு அலகுக்கு மாற்றி போடுறோம். சரி, இப்படி போடுறதுக்கு இதுவும் ஒன்று தான். இல்லைன்னா டேரெக்டாகவே என்ன பண்ணிடலான்னா, டேரெக்ட் மெத்தடு பார்த்திங்கன்னா 12 பந்துகள். 12 பந்துகளோட விலை எவ்வளோ? 180. அப்போது 5 பந்துகளோட விலை என்னவாக இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போட்டுக்கோங்க. அந்த விகித சமமில் போடுறோம். அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போட்டிங்க அப்படின்னா இது ரெண்டையும் பெருக்கிறோம். அப்போ 12 இன்ட்டு கேள்விக்குறினே போட்டுக்கலாம், இல்லைனா எக்ஸ்ன்னு அதுக்கு பேர் கொடுத்துக்கலாம், நம்ம விருப்பம் தான். ஈக்குவல் டு 180 இன்ட்டு 5ன்னு போடுறோம். ஸோ இந்த 12 இங்கே ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டுட்டு போயிருங்க. இல்லைனா அங்கேயே வச்சாலும் ஓகே. அங்கேயே வச்சிங்கன்னா எல்லாமே பெருக்கல் இருக்கிறனால இப்படியே அடிக்கலாம். இப்போ 12 வந்து நான் 180ல் என்ன டேபிளில் அடிக்க போகிறேன்னா தேர்ட் டேபிளில் நாமும் 12, இது 6 3 18. வேறு என்ன அடிக்கலாம்? இது செகண்ட் டேபிளில் 2 டைம், இது 3 டைம் 30. திருப்பி இது என்ன ஆகலாம்? அது 5 அடிபடாது. ஸோ 2ஆம் வைப்பாடில் இது 15. ஸோ 15 × 5 எத்தனை கிடைக்கும்? 75. இந்த மாதிரி போட்டுக்கலாம். எதை கொடுத்தாலும் இந்த மாதிரி எழுதி போடுறது ஈஸி மெத்தடு. அதுவும் ஒன் ஆஃப் த மெத்தடு தான். அது ப்ராப்பர் மெத்தடு, சம்ம ஸ்டெப் மார்க் மாதிரி. பட் ஒரு பந்தோட விலையை கொண்டு வந்துட்டு நீங்கள் அடுத்தது எத்தனை கேட்குறாங்களோ அதோட பெருக்கிறது ஈஸி தான். ஸோ இங்கே பெருக்கல் வகுத்துகள் தான் வேலை. இப்படி போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது ஓகே. இந்த மாதிரி போட்டிருக்கோமா? அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சூடேற்றி அயன் பாக்ஸு 40 நிமிடங்களில், அப்போ ஒரு சூடேற்றி 40 நிமிடங்களில் 3 அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்துகிறது. 3 அலகு மின்சாரத்தை பயன்படுத்துதான். அடுத்தது 2 மணி நேரத்தில் 40 நிமிடம், இது 2 மணி நேரம், அதில் எத்தனை அலகு மின்சாரத்தை பயன்படுத்துங்கிறாங்க. நான் தான் உங்கள்ட்ட சொன்னேன், சின்னதில் பெருசாக கொடுத்துருக்கோன்னா சின்னதில் கொண்டு போங்கன்ட்டு. அப்போ இங்கே 2 மணி ஹார். அப்போ 1 ஹவர் எத்தனை நமக்கு? 60 மினிட்ஸு. அப்போ இங்கே 2 ஹவர் என்னது? பெருசாக சின்னதில் கொண்டு போகிறோம். அப்போ 2 × 60, 6 12, 120 நிமிடங்களாக மாறிடும் மினிட்ஸு. அப்போ 120 நிமிடங்கள்னால் இந்த 2 ஹவருக்கு பதிலாக 120 அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். ஓகேங்களா? அப்போது 40 நிமிடம் அப்படியே தான் இருக்கும். 3 அலகுகள் 120 நிமிடங்களாக இது நிமிடம் மாற்றிட்டு ஒரே அழகாக மாற்றிட்டேன். இப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணுறோம். 40 இன்ட்டு கேள்விக்குறி. நம்ம வந்து இதுக்கு சம்ம வேல்யூ தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ கொஷின் மார்க்கே போட்டுக்கோங்க. நம்ம உட்காந்து சால்வ் பண்ணி ஸ்டெப் மார்க் நமக்கு ஒன்றும் போட போகிறது கிடையாது. ஆன்சர் தான் அவங்க கேட்க போகிறாங்க. ஸோ இது அப்படியே ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ இங்கேயே நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். இது 4th டேபிளில் எத்தனை டைமு? 3 டைமு. ஸோ நமக்கு என்ன வருது? 3 × 3. 3 3s என்னது? 9. அப்போ என்ன கேட்டிருக்காங்க அவங்க? எத்தனை அலகுகள் மின்சாரம்? 9 அலகுகள். வர ஆன்சர் தான் நம்மளோட ரிமைனிங் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இது ஒரே அலகில் இருக்காங்கிறத மட்டும் பார்த்துக்குறோம். ஈஸிங்களா? இல்லை அப்படின்னா ஸ்டெப் மார்க்கில் பார்த்து ஸ்டெப் வைஸ் போடணுன்னா நான் இங்கே பாருங்கள் கொடுத்துருக்காங்க. இதையே தெரிஞ்சுக்கலாம் எப்படி போட்டிருக்காங்கன்னு. நம்ம அதிலே போட்டுட்டு போகலாம். ஷார்ட்கட்டுங்கிறத எதையும் யோசிக்க தேவையில்லை, இப்படியே போட்டுக்கலாம். 40 நிமிடத்தில் பயன்படுத்தப்பட்ட மின்சாரம் 3 அலகுகள். 1 நிமிடத்தில் அப்படின்னா 40 டிவைட் பண்ணிக்கிறீங்க. அப்போது இது 1 நிமிடத்தில். அப்போ 120 நிமிடம். அந்த 2 மணி நேரத்தை என்னவாக்கிட்டாங்க? 120 நிமிடம்னு போட்டாங்க. 120ஆல் அந்த வேல்யூவை பெருக்கிட்டாங்க. அப்படியும் போட்டுக்கலாம். இது வந்து ஒரு 2 3 ஸ்டெப்பு போயிட்டு வர மாதிரி இருக்கும். அது டைரெக்டாக போடுற மாதிரி இருக்கும். எல்லாமே ஒன்றே தான். ஓகேங்களா?
அடுத்தது பாருங்கள், அடுத்தது விடுபட்ட எண்களை நிரப்புக. விடுபட்ட எண்கள் பாருங்கள், விடுபட்ட எண்களும் அதே மாதிரி தான். 3:5 ப்ரொபோஷனல்ங்கிறது ஈக்குவல் சிம்பிள் மாதிரி நினச்சிக்கோங்க. நடுவில் இருக்கிற சிம்பிள் அந்த 2 டாட்டுங்கிறது. பாக்ஸு ஈஸ்ட் 20ங்கிறாங்க. நமக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த லாஸ்ட் 2 பேருக்கணும், நடுவில் 2 பேருக்கணும், நடுவில் ஈக்குவல் பண்ணணும். அப்போ 3 × 20 = 5 × பாக்ஸு. ஸோ அந்த 5 20 நான் டிவைட் பண்ணுறேன். இது 1 டைமு, இது 4 டைமு. அப்போ முன்னாங்க 12. அப்போ பாக்ஸோட வேல்யூ என்னது 12ன்னு வரும். சரி, இதை இப்படி தான் போடணுமா அப்படின்னா, இந்த ரேஷியோ தான் 2 விஷயத்தில் பார்த்தோம்ல. ஒன்று இப்படி இந்த மாதிரி 3:5 இப்போ போட்டது நம்ம = பாக்ஸ் =20 இப்படி பெருக்கி போட்டோம் ஈக்குவல். இல்லைன்னா 3/5 ரெண்டும் ஒன்று தான். 3/5 இவனை விகிதத்தில் எழுதிக்கிறேன் = பாக்ஸ் / 20ன்னு போட்டுக்கிறோம். எனக்கு பாக்ஸு தான் தேவை. அப்போ இவனை கூட்டிகிட்டு போயிடுறோம். அப்போ 3/5 × 20ன்னு வரும். ஸோ இது 4 டைமு, முன்னாங்க 12, பாக்ஸோட வேல்யூ 12. இப்படியும் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஒன்று எதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதுலேயே வச்சுட்டு போட்டுட்டு வாங்க, எது கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ என்ன மெத்தட் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி தான் எல்லா சம்மும். இந்த சம்மும் அதே மாதிரி தான். இந்த சம்மு இப்போ இந்த சம்மு வரும். இது வந்து 2, இந்த 2வது சம் நீங்கள் போட்டுக்கோங்க. 3வது சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. 5 பாக்ஸு ஈக்குவல், அந்த ப்ரொபோஷனில் ஈக்குவலாக மாற்றிடுங்க. 10:8. ஃபஸ்ட்டு இது 2ஐயும் சால்வ் பண்ணி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அடுத்த 2க்கு பாக்ஸ் போடுறோம். இப்போ பாருங்கள் 5 × 8 நான் என்ன போட்டேன் 18 போட்டேன், சாரி. இப்போ இது 2 போய்க்குன்னா பாக்ஸு × 10. அப்போ இந்த 5 இந்த 2 டைம். ஓகே, இப்போ இந்த 2 இது 4 டைம். அப்போ பாக்ஸோட வேல்யூ என்னது 4. அந்த பாக்ஸில் கொண்டு போய் 4 போடுங்க. இப்போ இது 2 தெரிஞ்சது இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது 4ன்னு தெரிஞ்சு போச்சா, இது 4ன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ 5:4 அப்படியே இவனுக்கு ரேஷியோ கூட போட்டுக்கலாம். இல்லைன்னா இவன் 2 பேர் எடுத்துகிட்டு இவனுக்கு ரேஷியோ போட்டுக்கலாம். எல்லாம் ஒன்று தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 10:8 எடுத்துக்கலாம். பக்கத்தில் இருக்கிறவங்களே எடுத்துக்கலாம். இந்த 10:8 = 15 பாக்ஸு. இப்போ என்ன பண்ணுங்க, இது 2 இருக்குங்க. 10 மல்டிபிள் பாக்ஸு = 8 × 15. அப்போது இப்படி தான் போடணும்ல இல்லை, நான் சொல்கிறேன் அந்த ரேஷியோலேயே வச்சு போட்டுக்கலாம். 10/8 = 15 பாக்ஸு அப்படின்னு போட்டுக்கலாம். ரெண்டும் ஒன்று தான். இப்போ இதில் என்ன டிவைட் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். இது செகண்ட் டேபிளில், இது 5th டேபிளில் செகண்ட் டைமு, இது 3 டைமு. அப்புறம் வேறு என்ன, இது 4 டைமு. இது என்னது பாக்ஸோட வேல்யூ 12 அப்படின்னு கிடைக்கும். போட்டுடலாமா? ஸோ இந்த மாதிரி சம்ஸ் கொடுத்தா அட்டன் பண்ணிடுவீங்களா? ஸ்டேட்மெண்ட் சம்ஸ் தான் மேக்ஸிமம் அதில் எதிர்பார்ப்பாங்க. இதுவும் கேட்க சான்சஸ் உண்டு, கேட்பாங்க. அடுத்தது பாருங்கள், சரியாக தவறால வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி தான். 7 நபர்களுக்கும் 49 நபர்களுக்கும் உள்ள விகிதமும் 11 கிலோகிராம் எடைக்கும் 7 நபர்களுக்கும் 49 நபர் அப்படி கொடுத்துருக்காங்க. அதுக்கும் 11 கிலோகிராம் எடைக்கும் 88 கிலோகிராம் 11 கிலோகிராம் எடைக்கும் 88 கிலோகிராம் எடைக்கும் உள்ள விகிதமும் விகித சமத்தை அமைக்கும். அப்படியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈக்குவலா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இதை வந்து கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணலாம். இது எத்தனை டைமு? 1 டைம். இது 7 டைம். 7 49. இது 1 டைம். இது 8 டைம். சரி, இதை பார்த்தாலே தெரியுது டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு. இருந்தாலும் நம்ம அந்த விகித சமத்துக்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு 2ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அவன் வர வேல்யூ இவன் 2 வேல்யூ ஈக்குவலாக இருக்கணும். அப்போ 8 இவன் 7 என்ன வேலை ஒன்றா இல்லை. ஸோ இது விகித சமத்தை அமைக்காது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்தது பார்க்குறோம். அடுத்தது என்னது? 10 நூல்களுக்கும் 15 நூல்களுக்கும் உள்ள விகிதமும் இதை மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு கேளுங்க. இதில் என்னென்ன அப்படின்னா, இதெல்லாம் விகித சமமானு செக் பண்ணி பார்க்குற சம் தான். அப்படி தான், வேறு ஒன்று டிஃப்ரெண்ட்டாக தெரியல. இதில் வந்து விகித சமமானலாம் நம்ம கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி கொஷின்ஸ் இது வரைக்கும் வந்ததில்லை. இதோட வேல்யூஸ் கேட்குற மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் எப்படி போடணும். ஈக்குவலாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ரேஷியோ ஈக்குவலாக இருந்ததுன்னா விகித சமம், ரேஷியோ ஈக்குவலாக இல்லை அப்படின்னா
விகித சமம் இல்லை. அது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். 1/2 அப்படி இருக்குதுன்னா 2/4 இருக்குன்னா இது ரெண்டும் விகித சமம். ஏன்னா இதை நம்ம கேன்சல் பண்ணுறா என்னால் திருப்பி 1/2ன்னு கொண்டு வர முடியும். அந்த மாதிரி போன சம் பார்த்தா 1/7 1/8. ஸோ இது நாட்டை விகித சமம். அவ்வளோதான், வேறு எந்த வித்தியாசமும் இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா 3 எழுதுகோள்களின் விலை. இப்போ இந்த சம் 3 எழுதுகோள்கள். 3 எழுதுகோள்கள்னால் என்னது? பென்சிலோட விலை வந்து 18 ரூபா. 5 எழுதுகோள்கள் விலை என்னென்ன? இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? போட்டு பாருங்கள். அண்டு போட்டு பார்த்துட்டு டவுட் கேளுங்க. அடுத்தது 15 நாட்களில் கார்குழலி 1800 வருமானம் பெறுகிறார் எனில் 3000ஐ எத்தனை நாட்களில் வருமானம் பெறுவார்னு கேட்குறாங்க. ஒன்றை கொடுத்துட்டு ஒன்று கேட்குறாங்க. அப்போ இதுவும் சேம் ஆஸ் யூஷுவல் தான். அப்போ 15 × 3000 = 1800. இந்த 0 கேன்சல், இந்த 0 கேன்சல். அப்புறம் வேறு என்ன? இந்த 18 6 18 5 15 இது என்னது? இது வந்து 6th டேபிளில் 1 டைமு, இது 5 டைமு. அப்போ 5 25. அப்போ 25 நாட்கள் தான் ஆன்சராக வரும். கரெக்டாக? புக் பேக் ஆன்சரில் பார்த்துக்கோங்க 25ங்கிறத வரும். சேம் கிராஸ் குறுக்கு பெருக்கல் தான் 25. இல்லை அப்படின்னா இப்படி போட்டுக்கலாம். 15 நாட்களில் கார்குழலி 1800 எல்லாமே ஒன்று தான். இது போட்டாலும் ஓகே. இல்லை 15 நாட்களில் கார்குழலி 1800 பெறுறா, இல்லைன்னா எத்தனை நாட்களில் 3000 பெறுவாள், இதுவும் அதே தான், சேம் அதே தான், அதே பெருக்கல் குறுக்கு பெருக்கல் தான். அப்படி போட்டாலும் இப்படி போட்டாலும் ஒன்று தான். ஓகே, விகித சமத்தில் செக் பண்ணுறோம். அடுத்தது இது வந்து இப்போ இந்த சம்க்கு பாருங்கள். 4th சம்மு 12 24 18 36. இது வந்து ஒரு விகித சமமாக விகித சமமாக என்னால் எழுத முடியுமா, இரு விகிதங்களாக எழுத முடியுமான்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இது சும்மா இது எல்லாமே எந்த டேபிளில் வருதுன்னு பாருங்கள். 12வது வாய்ப்பாடில் 1.12 2.24 12வது வாய்ப்பாடில் வரல. சரி 2.24 இது ரெண்டும் என்ன டேபிளில் வரும்? 18ல் 18 2 18 36. ஸோ பார்த்தாலே தெரியுது என்னால் எழுத முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. 12:24 = 15:36. ஆமாம், எழுத முடியும் அப்படிங்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை, எழுத முடியும். ஆன்சர் ஒரே மாதிரி வருது இல்லை, 1/2 1/2. ஸோ இதை கேட்குறாங்க, எழுத முடியும்னு நம்ம சொல்கிறோம். அடுத்த சம் பார்க்குறோம். அடுத்த சம் 5th சம் பாருங்கள். கீழ்காணும் விகிதங்கள் விகித சமமா என காண்க. விகித சமம் எனில் அதன் கோடி மதிப்புகளையும் நடு மதிப்புகளையும் கண்டறிக. இந்த கோடி மதிப்புகள் நடு மதிப்புகள்னு கேட்டாலே நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, நமக்கு தான் தெரியுமே, a/b = c/dனா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுற வேல்யூ, ad = இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுற வேல்யூ ஈக்குவல்னு சொல்லணும். அப்போ தான் அதை தான் இங்கே சொல்ல போகிறோம். அப்போ இங்கே என்ன பண்ணுறோம்? 78/130 = 12/20 குறுக்கு பெருக்கல் பண்ணுறோம். குறுக்கு பெருக்கல் பண்ணுறப்போ 78 × 20 பெருக்கிற வேல்யூவும் 130 × 12 பெருக்கிற வேல்யூவும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, ஈக்குவலாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. ஈக்குவலாக இருந்ததுன்னா இந்த ரெண்டும் தான் அதோட கோடி மதிப்புகள். இப்போ நம்ம கோடி உறுப்புகளுக்கு எப்படி பார்த்தோன்னா இப்படி தானே பார்த்தோம். 78:130 ஈக்குவல் டு ப்ரொபோர்ஷனல் 2 டாட்டு 12:20னா இது ரெண்டு தான் அதோட கோடி உறுப்பாக இருக்கும், இது ரெண்டும் அதோட நடு உறுப்பாக இருக்கும். அவ்வளோதான். அடுத்தது பார்த்தோம்னா அமெரிக்காவின் பிரபலமான தங்க நுழைவு வாயில் பாலம். இதோட அடி கொடுத்துருக்காங்க. 6480 அடி நீளமும் 756 அடி உயரமும் கொண்ட கோபுரங்களை கொண்டுள்ளது. ஒரு கண்காட்சியில் பயன்படுத்தப்பட்ட அதன் மாதிரி பாலத்தின் நீளம் 60 அடி மற்றும் 7 அடி உயரம். இதையும் சால்வ் பண்ணால் சிம்பிளை பண்ணி பார்த்தா 2 சைடு ஒன்றா இருக்குதான்னு பார்க்கணும். இங்கே என்ன கேட்குறாங்க? விகித சமமாக உள்ளதா அப்படின்னா 6480ஐயும் 756ஐயும் டிவைட் பண்ணி வர வேல்யூ 60/7 சால்வ் பண்ணி வரப்போ இது 60/7 நம்ம இதுலேயும் சால்வ் பண்ண முடியாது. ஏன்னா 7ங்கிறது ப்ரைம் நம்பர், 7 7th டேபிளில் 60 வராது. ஸோ இந்த வேல்யூ இதை சால்வ் பண்ணி வந்துச்சுன்னா விகித சமம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போகிறோம்.
ஸோ இதெல்லாம் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. பேப்பர் 1ல் எதிர்பார்க்கலாம். ஒரு நபர் அடுத்தது பார்க்குறோம். இந்த மாதிரி சம்ஸ் கேட்பாங்க கண்டிப்பாக. ஒரு நபர் 2 மணி நேரத்தில் 20 பக்கங்களை படிக்கிறார் எனில் அதே வேகத்தில் 8 மணி நேரத்தில் அவர் எத்தனை பக்கங்கள் படிக்க முடியும்னா அதே சேம் கான்செப்ட். குறுக்கு பெருக்கல் 2 இன்ட்டு கொஷின் மார்க் ஈக்குவல் டு 8 இன்ட்டு 20. அப்போ இது 4 டைம் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 4 டைம் வரும். 4 2 8 80 பக்கங்களை படிப்பார் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை இது இப்படி தான் போடணும்னா இல்லை இதுலேயே போடலாம், ரேஷியோலையும் போடலாம். அது எப்படி 2 மணி நேரத்தில் 20 பக்கங்கள் ரேஷியோவில் போட்டாச்சு. அப்போது அதே வேகத்தில் 8 மணி நேரத்தில், அப்போ 8 மணி நேரத்தில் எத்தனை பக்கங்கள், அதே தான். இப்படி போட்டுக்கோங்க. இப்படி போட்டால் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகேங்களா? இதில் போட்டுக்கலாம். அடுத்தது எக்ஸாம் பாருங்கள். சோழன் சீரான வேகத்தில் நடந்து சென்று 6 கிலோமீட்டர் தொலைவை 1 மணி நேரத்தில் கடக்கிறார். 6 கிலோமீட்டர் தொலைவை 1 மணி நேரத்தில் 1 ஹவரில் கடக்கிறாராம். அதே வேகத்தில் அவர் 2 நிமிடங்கள்னால் இங்கே டைம் இருக்குன்னா அப்போ இங்கே தான் போடணும். 2 நிமிடங்களில் நடந்து கடக்கும் தொலைவை கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு இது நிமிடம் இருக்குது, இது ஹாரில் இருக்குது. நம்ம பெருசாக கொண்டு போய் சின்னதில் மாற்றலாம். அப்போ 1 ஹவர் எத்தனை 60 நிமிடம். அப்போ இவனை 60 நிமிடமாக மாற்றிட்டோம். 60 நிமிடம் மாற்றிடுங்க. அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போடுங்க. அப்போ என்ன பண்ணுவோம், 6/60 ஈக்குவல் டு கொஷின் மார்க் இன்ட்டு 2ன்னு போடுவோம். கேட்டால் 2 நிமிடங்களா 20 நிமிடங்கள். 20 நிமிடங்கள் தானே கொடுத்துருந்தாங்க. ஓகே, இப்போ இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். இது 6ல் இது ஒரு டைமு. அப்போ இந்த 2 இங்கே மல்டிப்ளை ஆச்சுன்னா 2 ஈக்குவல் டு கொஷின் மார்க்குன்னு வரும். அப்போ அந்த கொஷின் மார்க்கோட ஆன்சர் என்ன 2. 2ங்கிறது யார், தொலைவு. அப்போ தொலைவு எதில் கொடுத்துருக்காங்க, கிலோமீட்டரில். அப்போ இவனையும் கிலோமீட்டர் எழுதுறோம். அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த மாதிரி பையில் போட்டாலும் ஒன்று தான். இல்லைன்னா ஏன் 2 டைம் சொல்லிகிட்டே இருக்கேன்னா யாருக்கு இது வேணாலும் கன்வீனியண்ட்டாக இருக்கலாம். ஸோ இந்த ஸ்டெப்பில் போட்டாலும் ஓகே, அந்த ஸ்டெப்பில் போட்டாலும் ஓகே. இல்லை இதை நான் இப்படி போடுவேன். எப்படி போடுவேன், சோழன் 6 கிலோமீட்டர் தொலைவு 1 மணி நேரத்தில் கடக்கிறாங்க. அண்டு 1 ஹவரு 20 நிமிடத்துக்கு இங்கே போட்டுக்கணும். 20 நிமிடங்களில் எத்தனை கிலோமீட்டர் தொலைவு கடப்பாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ இதை நிமிடத்தை மாற்றிட்டா 60. இது 2 குறுக்கு பெருக்கல் பண்ணிடுறீங்க. அவ்வளோதான். சரியா? அடுத்தது ஒரு வினாடி வினா போட்டியில் கார்முகிலன் மற்றும் கவிதா வழங்கிய சரியான விடைகளின் எண்ணிக்கையின் விகிதம் 10:11. ஸோ கார்முகிலன் கவிதா 10:11. ஓகே, 10:11 இருக்கா அவங்களோட ரேஷியோஸ். அப்போட்டியில் அவர்கள் மொத்தமாக 84 மொத்த டோட்டல் பார்த்திங்கன்னா 84 புள்ளிகள் எடுத்திருக்காங்க. பெற்றனர் எனில் கவிதா பெற்ற புள்ளிகள். கவிதா யார், இவங்க தான். கவிதா யார், இவங்க. அப்போ கவிதாவை கேட்குறாங்கன்னா டோட்டல் புள்ளிகள் பாருங்கள் ஃபஸ்ட் எத்தனைன்னு. டோட்டல் ரேஷியோஸ், இது புள்ளிகள் அவங்க கொடுத்துட்டாங்க. டோட்டல் ரேஷியோஸ் பாருங்கள் 10 11. 10 + 11 எத்தனை 21. இந்த 21ல் கவிதா எத்தனை 11. கவிதாவை தான் கேட்குறாங்க. மொத்த புள்ளிகள் எத்தனை 84. அவ்வளோதான். இதை பெருக்குன்னா அவங்களோட வேல்யூ. அப்போ இது எதால் டிவைட் ஆகுன்னு பாருங்கள். 3rd டேபிள் அடிக்கலாமா? 3rd டேபிளில் 7 3 21, இது 2 3 6, மீதி 2 24, 8 3 24, 7 வைப்பில் 7 4 28, 7 4 28. ஸோ 11 × 4 எத்தனை இருக்கும் 44 புள்ளிகள் கவிதா. மீதி 84 கழிச்சோன்னா அடுத்த புள்ளிகள் அவங்களோட புள்ளிகள் தெரியும், கார்முகிலனோட புள்ளிகள் தெரியும். எதை கேட்குறாங்களோ அதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும், டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. அடுத்தது இந்த கொஷின்ஸ் கேட்பாங்க. கார்மேகன் 9 ஓவர்களில் 54 ஓட்டங்கள். இப்போ கார்மேகன்னு எடுத்துக்கிறோம். கார்மேகன் 9 ஓவர் எடுக்கிறாங்க, 54 ஓட்டங்கள். ஸோ இப்படி எழுதிக்கலாம், 9/54 ஓட்டங்கள் தான் இவன் ஓடுறாரு. 9 ஓவரில் 54 ரன் ஓடிட்டார். ஆஷிப்புங்கிறவர் இருக்கார். அவர் 11 ஓவர் இருக்குது. அதில் எத்தனை ஓட்டம் ஓடிட்டார் 77 ஓட்டம் ஓடிட்டாராம். ரேஷியோஸு
இப்போ ஓட்ட விகிதம்னா ஓட்டம் பை ஓவருங்கிறாங்க. ஓட்டம் பை ஓவர் அதுவும் போட்டுக்கலாம். இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஓட்டம் பை ஓவர்னால் நம்ம திருப்பி போட்டுக்கிறோம், அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. 54/9 இங்கே 77/11 இருக்குது. இங்கே 9 54 எத்தனை டைமு? 6 டைமு. இங்கே 11 7 டைமு. அப்போது ஓட்ட விகிதம் வந்து 6 7. இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா இப்போ 11 ஓவரில் 77 ஓட்டம், 9 ஓவரில் 54 ஓட்டம்னா எனில் யாருடைய ஓட்ட விகிதம் சிறப்பானது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ யாரோட ஓட்ட விகிதம் சிறப்பானதுன்னா ஒரு ஓவரில் அவர் ஓட்ட விகிதம் அப்படின்னா ஒரு ஓவருக்கு. இப்போ ஒரு ஓவருக்கு இவர் 6 ரன் எடுத்திருக்காரு, ஒரு ஓவருக்கு இவர் 7 ரன் எடுத்திருக்காரு. அப்போ ஒரு ஓவருக்கு அதிக ரன் எடுத்தவங்க தான் கணக்கு. ஸோ நமக்கு இங்கே 7 தான் ஆன்சர் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல அதிகமான வேல்யூ தான் நமக்கு பெஸ்ட்டு. ஏன்னா அவர் ஒரு ஓட்டத்தில் 7 ரன் எடுத்திருக்காரு, ஓட்டியிருக்காரு அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? 2 வேல்யூ கொடுத்துட்டாங்க, எது பெஸ்ட்டுன்னு கேட்குறாங்க. இந்த 2 கொஷின் எதிர்பார்க்கலாம். அடுத்த கொஷினும் எதிர்பார்க்குவீங்க. உன் நண்பன் 5 ஆப்பிள்களை 70க்கும், நண்பன் என்ன பண்ணுறாரு, 5 ஆப்பிள்கள் இருக்கான், அதை 70க்கும் நீ நண்பன் போட்டுக்கோங்கண்ணா. 5 ஆப்பிள்கள் இருக்குது, அதை 70 ரூபாய்க்கு வாங்குறான். இப்படி போட்டுங்க, 70/5 அப்படி போட்டுக்கோங்க. அடுத்தது 6 ஆப்பிள்களை 90 ரூபாய்க்கு, அவன் 90 ரூபாய்க்கு 6 ஆப்பிளை வாங்குறான். அப்போ இதை டிவைட் பண்ணி பாருங்கள். டிவைட் பண்ணி பார்த்தா என்ன வரும்? இது 5ல் ஒரு 5 மீதி 2 4 5 20 14 ரூபாய். இது 3ஆம் வாய்ப்பாடிலே போங்க, 6ஆம் வாய்ப்பாடே போட்டாலும் ஓகே. 6ஆம் வாய்ப்பாடில் 1 6 மீதி எத்தனை வரும்? 30. 30னா 5000 30 15 ரூபா. அப்போது இது எதுக்குன்னா ஒரு விஷயத்துக்கு பார்க்குறோம். ஒரு ஆப்பிளுக்கு 14 ரூபான்னு வாங்கியிருப்பாங்க, அது ஒரு ஆப்பிளுக்கு 15 ரூபா வாங்கியிருப்பாங்க. இப்போ என்ன கொஸ்டின் அப்படின்னா இப்படி வாங்கியிருக்காங்க 2 பேரும், யார் வாங்கியதே சிறப்பு அப்படிங்கிறாங்க. விலையை பொறுத்த வரைக்கும் கம்மியாக வாங்குறதா சிறப்பு. ஓட்டத்தை பொறுத்த வரைக்கும் முன்னாடி சொன்ன ஓட்டங்கள்னால் ஒரு ஓவரில் அதிகமாக ஓடினவன் தான் பெஸ்ட்டு. ஸோ அங்கே அதிகமானதை சூஸ் பண்ணோம். சம பொறுத்து கேள்வி புரிஞ்சு நம்ம போடணும். இங்கே வந்து விலைனா அப்போது நம்ம 15 ரூபாய்க்கு வாங்கினா நமக்கு லாஸு. ஸோ அங்கே வந்து நமக்கு என்னவாகும்? நஷ்டம் ஏற்படும். ஸோ நமக்கு 14 ரூபா தான் பெஸ்ட்டு. அப்போ எனக்கு தெரிஞ்சு இதுதான் பெஸ்ட்டு. ஓகேவா? இது யார்? 70/15 70/5 உன் நண்பன் வாங்கியது தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆன்சர் பண்ணிடுறீங்க. நம்ம சால்வ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்குறோம், அவ்வளோதான். அந்த மாதிரி சம்ஸ் கேட்பாங்க. அடுத்தது இது பாருங்கள், 2, 5, ஏன்னா மேலே கதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஈஸி தான். டிவைட் பண்ணி பார்த்துட்டு அது ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். இப்போது 2 5 x 20 ஆகிய எண்கள் அதே வரிசையில் பயன்படுத்தி அமையும் விகித சமமாக இருப்பின் எக்ஸோட வேல்யூ கேளுங்கிறாங்க. இப்போ விகித சமன்ட்டாங்க. அப்போ 2:5 ப்ரொப்போர்ஷனல்னால் ஈக்குவல் சிம்பிள், அந்த 2 டாட்டுன்னு வரும். x 20 இருக்கான். இது சமம்னா எக்ஸை சொல்லு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இது 2ஐயும் மல்டிபிள் பண்ணுவோம். 2 × 20 = 5 × xன்னு போடுவீங்க. ஸோ இது கேன்சல் பண்ணால் இது 5th டேபிளில் 4 டைமு. ஸோ 4 2 8, எக்ஸோட வேல்யூ 8 அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகேங்களா? எக்ஸோட வேல்யூ 8. ஈஸி தானே? இதெல்லாம் ஒன்றும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே வரணும். இதே மாதிரி அடுத்தது கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி தான். 7:5 = x 25ன்னு போட்டு எக்ஸோட வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஒரு மரப்பாச்சி பொம்மையின் விலை, ஒரு மரப்பாச்சி பொம்மை இருக்குது, அதோட விலை வந்து 90 ரூபாய். ஒரு மரப்பாச்சியோட விலை 90 அப்படின்னா 3 பொம்மைகளோட விலை என்னவாக இருக்குன்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா என்ன ஒரு கேள்விக்குறி எங்கே வச்சுக்கோங்க. கேள்விக்குறி எக்ஸாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். எக்ஸு தெரியாத வேல்யூ. 3 × 9 என்னது? 9 3 27. அப்போ என்னவாகும்? 270 ரூபா அதோட விலை. ஓகேவா? அடுத்தது, ஒரு நபர் 15 நிமிடங்களில் 2 கிலோமீட்டர் நடக்கிறார். 15 நிமிஷத்தில் 2 கிலோமீட்டர் நடக்கிறார். 2 கிலோமீட்டர் நிமிடங்கள். 45 நிமிடங்களில் எத்தனை கிலோமீட்டர் நடக்கிறார்? இதுவும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் என்னது? 15 × question mark = 2 × எத்தனை நிமிஷம்? 45. ஸோ 15 45 அடிக்கிறேன்.
15 45 5 வாய்ப்பில் 3 டைமு, இது 9 5 45 3 வாய்ப்பில் 1 டைம், இது 3 டைம். அப்போ 32 6 6 கிலோமீட்டர் நடந்திருப்பார். 6 கிலோமீட்டர் ஆன்சரில் இருக்கான்னு பாருங்கள். ஸோ இருக்குது. இது இப்படி தான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போடணுமானா நான் ஆல்ரெடி இதை சொல்லிட்டேன். இப்படியும் போட்டுக்கலாம். 15 நிமிடங்கள் 2 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 45 நிமிடங்கள். என்னென்னா நிமிடங்கள் இருக்கிற இடத்துல தான் நிமிடங்கள் இருக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க கிலோமீட்டருக்கு இடத்துல கிலோமீட்டர் இருக்கணும், அவ்வளோதான். குறுக்கு பெருக்கல் போட்டு ஆன்சர் பார்த்துக்கோங்க. இப்படியும் போட்டுக்கோங்க. கொடுத்துருக்க அளவு ரெண்டுத்தையும் விகிதத்தில் எடுத்து ஈக்குவல் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அடுத்தது சில விலங்குகளின் அதிக அளவு வேகம் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த சம் பாருங்கள், புரியலன்னா கேளுங்க. இது வந்து 3 ரேஷியோ கொடுத்துட்டாங்க. யானை மற்றும் சிங்கம்னா ஒன்றுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். யானை மற்றும் சிங்கம் அப்படின்னா யானையும் சிங்கத்துக்கான ரேஷியோ போடுங்க. யானை என்ன 20 கிலோமீட்டர், சிங்கம் என்ன 80. ஸோ 0 0 கேன்சல். 4 2 4 8 1:4ங்கிறது அதோட விகிதம். 1:4 அப்படின்னு கேட்குறாங்க, விகிதம் கேட்குறாங்க. இதெல்லாம் ஒவ்வொன்றா போட்டுறோம். போட்டுட்டு என்ன கேட்குறாங்க, ஆகியவற்றின் வேகங்களையும் விகிதங்களை எளிய வடிவில் காண்கள், மேலும் எந்த விகிதம் மிகச்சிறியது என காண்கன்னு கேட்குறாங்க. இப்போ யானைக்கு என்ன வந்துச்சு 1/4 வந்துச்சு. அடுத்தது சிங்கம் மற்றும் சிறுத்தை என்ன பண்ணுவீங்க, இது யானை. சிங்கம் மற்றும் சிறுத்தை என்ன, சிங்கம் இங்கே 80, சிறுத்தை 100. 0 0 கேன்சல். இது 4 2 8 2 10 4/5. அடுத்தது யார், யானை மற்றும் சிறுத்தை. யானை மற்றும் சிறுத்தை. யானை எத்தனை 20, சிறுத்தை 100. இது அடித்தோம் 1 2 1/5. இப்போ 3 வேல்யூ இருக்கா, 1/4 4/5 1/5. இதில் யார் சிறப்புன்னு நம்மளால் பார்த்தோன்னே சொல்ல முடியாது. பட் இதுக்கு கீழே இருக்க எல்லாத்துக்கும் இந்த மாதிரி பின்னத்தில் கீழே இருக்க எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்தால் நம்மளால் சொல்ல முடியும். எல்சிஎம் எடுத்தால் 4 5 தான் எல்சிஎம் இருக்குன்னா ரெண்டுமே சேம் டேபிளில் டிவைட் ஆகலை அப்படின்னா அப்போ அவனே தான் இவனை தூக்கி மல்டிபிள் பண்ணிக்கிறீங்க. இந்த 5 தூக்கி இங்கே மல்டிபிள் பண்ணிக்கிறீங்க. இந்த 4 தூக்கி 5 எங்கெல்லாம் இருக்கோ அங்கே 4 தூக்கி மல்டிபிள் பண்ணுங்கள். 4 எங்கே இருக்கோ அங்கே 5 தூக்கி மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்சிஎம் பார்த்திங்கன்னா என்ன வரும்னா 4 × 5 தான் வரும். 5 20 தான் எல்சிஎம்மாக இருக்கும். ஸோ இங்கே நான் 4 மல்டிபிள் பண்ணால் மேலேயும் 4 மல்டிபிள் பண்ணுவேன். இங்கே நான் 4 மல்டிபிள் பண்ணால் மேலேயும் 4 மல்டிபிள் பண்ணுவேன். அப்போ என்ன வரும் 5/20. அடுத்தது நன்னாங்க 16/20 4/20ன்னு வரும். இதில் யார் வந்து என்ன கேட்டாங்க அவங்க, எங்கே சொன்னால் சிறியதுன்னு கேட்குறாங்க. அப்போ கீழே டினாமினேட்டர் எல்லாமே ஈக்குவலாக இருந்ததுன்னா மேலே நியூமரேட்டர் மட்டும் பார்த்தா போதும். நியூமரேட்டர் சிறியது யார், இவங்க தான். தேர்டு யார், தேர்டு யாருன்னு பாருங்கள், யானை மற்றும் சிறுத்தை தான் சிறியது. ஸோ புக் பேக்கில் ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. நான் டெரிவேஷன் தெளிவாக இல்லை அப்படின்னா நான் அது உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துட்றேன், செம்ம எழுதி ஒர்க் அவுட் பண்ணி. அடுத்தது பார்த்திங்கன்னா இதெல்லாம் சின்ன சின்ன சம்ஸ் தான். இதெல்லாம் இதுலேயே எக்ஸ்பிளைன் பண்ணலாம் தான் நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது ஒரு பள்ளியில் 1500 மாணவர்கள் 50 ஆசிரியர்கள். ஒரு பள்ளியில் 1500 மாணவர்கள். அடுத்தது 50 ஆசிரியர்கள் 50. அடுத்தது நிர்வாகிகள் எத்தனை 5 பேர் இருக்காங்களாம். ஓகே, பள்ளியில் மாணவர்கள் எண்ணிக்கை 1800 உயரதான், 1800 இருக்குதான். அப்படி இருந்துச்சுன்னா மேற்கண்ட விகிதத்தில் எத்தனை ஆசிரியர் எத்தனை நிர்வாகிகள் இருப்பாங்கன்னு கேட்குறாங்க. ரெண்டுமே கேள்விக்குறி. ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சதை வச்சு தான் தெரியாத கண்டுபிடிக்கணும். அப்போ இவன் 2 பேர்த்தையும் குறுக்கு பெருக்கல் பண்ணி இவனை கண்டுபிடிக்கிறோம். அடுத்து இவன் 2 பேரையும் குறுக்கல் பண்ணி இவனை கண்டுபிடிக்கிறோம். அவ்வளோதான். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 1500 இன்ட்டு (?) ஈக்குவல் டு 1800 இடத்துல இங்கே பாருங்கள், இப்படியே போட்டுக்கலாம். 1500 பைன்னு போட்டாலும் ஒன்றும் இல்லை, எல்லாம் ஒன்று தான். ஈக்குவல் டு 50 பை இப்படி இருக்குமா. ஸோ இவனை மட்டும் அங்கே கூட்டிகிட்டு போயிருங்க, மற்றது எல்லாமே ஈக்குவலுக்கு அந்த சைடு ரெசிப்ரோக்கலாக மாறிடும். அப்போ (?) ஈக்குவல் டு 50 இன்ட்டு இந்த 1500 பை 1800. ஃபஸ்ட் இந்த 2 0 அப்படி அடிச்சிடலாமா, அடிச்சிட்டிங்க. இங்கேயே கேன்சல் பண்ணிக்கோங்க. கேன்சல் பண்ணால் என்ன வரும் 15/18. 15/18 அடிக்கலாம். இங்கே ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போய் கூட அடிங்க. 18/15ன்னு வரும். 18/15 இது 5ஆம் வாய்ப்பாடு 3ஆம் வாய்ப்பாடில்
5 15 6 18. இந்த 5 50ல் 10 டைமு. அப்போ பைத்தார் 60. 60 இது யார்? ஆசிரியர். அப்போ ஆசிரியர் எத்தனை? 60. இது ரெண்டும் ஈக்குவல் பண்ணலாமா? அடுத்தது இது ரெண்டும் பாருங்க ஈக்குவல் பண்ணிக்கிறேன். ஏன்னா சின்ன வேல்யூவாக இருக்குது. 50/60 ஈக்குவல் டு 5/? 0 0 கேன்சல். இந்த 5க்கு இந்த 5க்குமே கேன்சல். அப்போ இந்த கொஷின் மார்க் அங்கே போயிடும், 6 அங்கே போயிடும். இப்போ கொஷின் மார்க் ஈக்குவல் டு 6. 6 தான் ஆன்சர். ஸோ 6 ஆசிரியர்கள், 6 நிர்வாகிகள், 1800 மாணவர்கள். ஓகேங்களா? அடுத்தது இந்த விகிதம் என்ன, விகிதம் என்னன்னு கேட்கறதெல்லாம் நம்ம போட்டுடலாம், ஒரு விஷயமும் இல்லை. அடுத்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன் இல்லை. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா கொஷின் பார்த்திங்கன்னா இது பாருங்கள். அந்தோனி ஒரு வாரத்தின் எல்லா நாட்களிலும் காலையிலும் மாலையிலும் பல் துலக்குகிறார். ஒரு வாரத்தில் எல்லா நாட்களும் பல் துலக்கிறாராம் அந்தோனிங்கிறவர். ப்ரஷ் பண்ணுறாரு எப்போது? காலையிலையும் மாலையிலும். அப்போ ஒரு நாளைக்கு 2 டைம் பல் விளக்குறாரு. ஒரு வாரம்னா எத்தனை நாள்? 7 நாள். அப்போ ரெண்டு டைம் பல் விளக்குறாரு அப்படின்னா எத்தனை? 14 டைம். ஒரு 7 நாளில் 14 டைம் பல் விளக்குவார். அப்போ அந்தானி 14 டைம் பல் விளக்குவார். அடுத்தது சபின் காலையில் மட்டும் பல் துலக்குகிறார் ஒரு வாரத்தில். அவர் பல் துலக்கும் தடவைகளின் எண்ணிக்கை விகிதம் என்ன அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் என்னது? அவர் சபின் காலையில் மட்டும் பல் துலக்கிறாருன்னா 7 தான். அப்போ 14 அவர்கள் ஒரு வாரத்தில் அவர்கள் பல் துலக்கும் தடவைகளின் எண்ணிக்கை அப்படிங்கிறாங்க. ஒரு வாரத்தில் அவர் என்ன பண்ணுவார்? இது ஒரு டைம் தான் பண்ணுவார், இவர் 2 டைம் பண்ணுவார். 2:1 அப்படி தான் சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. ஸோ இதில் இருக்க சம்ஸ் எல்லாம் பாருங்கள். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதுதான் 3rd யூனிட்டு. அங்கே இருக்க சம்ஸ் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். இந்த விகித சம்மில் ரேஷியோவில் எப்படி கேட்பாங்க, ஓரளவில் மாற்றி போடுங்க, இல்லை நம்ம சொன்ன ஷார்ட்கட்டில் போடுங்க. அவ்வளோதான். இங்கே இருக்க சம்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு வந்ததில்லை, ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தான். இங்கே இருக்கிற நினைவில் கொள்கை பார்த்துக்கோங்க. 2 அளவுகளை வகுத்தலின் மூலம் ஒப்பிடுவது விகிதம். வகுத்தல்ல சொல்ல முடியுமா? ஆமாம், சொல்ல முடியும். பொதுவாக விகிதங்கள் பின்னங்களாக எளிய வடிவில் எழுதப்படும். ஆமாம். விகிதத்திற்கு அலகு இல்லை, கரெக்ட், யூனிட்ஸ் கிடையாது. விகிதத்தின் 2 அளவுகளும் ஒரே அலகினை பெற்றிருக்கும். கண்டிப்பாக கிலோமீட்டர்னா கிலோமீட்டர், மீட்டர்னா மீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மீட்டரை இல்லைனாலும் கன்வெர்ட் பண்ணிக்குவோம். விகிதத்தின் உறுப்புகளின் வரிசையை மாற்ற முடியாது, கண்டிப்பாக மாற்றக்கூடாது. சமான விகிதத்தை பெற விகிதத்தின் பகுதியையும் தொகுதியையும் ஒரே எண்ணால் பெருக்க வேண்டும். கண்டிப்பாக சமான விகிதம்னா ஒன்றும் இல்லை, 1/2 இருந்துச்சு, அதை நான் மேலே எதை மல்டிபிள் பண்ணுறோம் அதை கீழேயும் பண்ணுறோம். அதான் அவங்க சொல்கிறாங்க, பகுதி விகுதி நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் பெருக்கணும் அப்படிங்கிறாங்க. 2 விகிதங்கள் சமம் எனில் அவை விகித சமம். 2 விகிதங்கள் ஒரே மாதிரி வந்துச்சு அப்படின்னா அவனை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? விகித சமம் அப்படின்னு சொல்லுவோம். விகித சம விதிப்படி கோடி உறுப்புகளின் பெருக்கல் பலனானது எந்த உறுப்புகளின் பெருக்கல் பலனுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நடு உறுப்புகளின் பெருக்கல் பலனுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓரலகு முறை என்பது ஒரு அலகின் மதிப்பை கண்டறித்து ஓரலகு ஒரு யூனிட்டுக்கு நம்ம கண்டுபிடிச்சு தேவைப்படும் அலகின் எண்ணிக்கையில் மதிப்பை கண்டுபிடிக்கிறது. ஓரலகுனா 1க்கு கன்வெர்ட் பண்ணுறது, அவ்வளோதான். ஸோ இது 3rd யூனிட் ஃபினிஷ்டு.